புதிய ஆண்டில் வாழ்வையும் பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். 2025 வரவேற்க உலகமே காத்திருக்கின்றது. அப்படிப்பட்ட சூழலில் நீங்களும் கிறிஸ்து பிறந்து 2025 ஆண்டுகளாக கடவுளுடைய மேன்மையான ஆசீர்வாத வாழ்வில் கடவுள் நம்ம நடத்திருக்கின்றார். இதை அவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். நமக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்பினை இந்த ஆண்டில் வாழ்கின்ற தெய்வீக ஆற்றலை கடவுள் நம்ம கொடுத்தமைக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எங்கள் ஊர்லாம் புத்தாண்டு வாழ்த்து சொன்னால் திருப்பி சொல்லுவோம். என்ன எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். முன்னுரை கம்பெனிங்களா ஏன்னா ஒல்லான்ற மாதிரி. ஆனால் அவங்க கூடிய ஓயாமல் போனடிக்கிறாங்க. சொன்னார் இப்போ நான் செக்ரட்டரி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஊழியர்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் சர்ச்சில் நான் இருக்கணும் இருக்கக்கூடாதா? யோசித்து பாருங்க. நான் வரேன், எங்கள் ஊரில் என்ன விடவே இல்லை. கடைசி வரைக்கும் சொல்ல நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஐயா ஒரு 2 நாட்களாக அழைத்து கொண்டிருக்கின்றார். கண்டிப்பாக வர வேண்டும் என்று சொல்லி பல அழைப்புகளுக்கு மத்தியில் ஐயாவுடைய அன்புக்காக மாத்திரம் கிடையாது, கடவுள் இருந்தாலே நீ நடத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்னை நியமித்திருக்கிறார். அதனால ஆண்டவர் பயன்படுத்துகின்ற பாத்திரங்களை அழைக்கும்படியான கிருபைகளை கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். 2025 ஆண்டு உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆண்டாக கடவுள் நம் வாழ்க்கையில கொடுப்பாராக. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பரிசா இருக்கீங்களா? என் சர்ச்சுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் விட மாட்டேன். ஒரு நிமிடம் கூட அதுக்கு நான் பேசுறதோ நடமாடுறதோ டீ டைம் கூட கர்த்தரோடு இணைந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு நம்ம வாய்ப்பு ரெஃபர் பண்ணுவாங்க. நீங்களும் ரொம்ப நல்ல ஜனகம். ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்போது கேப் போட்டு யாரும் கலையாக பண்ணி உட்காந்துருக்கீங்களே, ஏன் அப்படி கேப் போடாம பண்ணணும்? எழுந்து போயிடுவாங்க ஜனங்கள்லாம். கொஞ்சம் கேப் போட்டோம்னா ரொம்ப அருமையான ஜனங்க, பாவாய ஜனங்க. கரெக்டாக சொல்றேன். ஒரு பேர் நானே கர்த்தருடைய அன்பை பெற்ற ஜனங்க. இப்பதான் போகுது. ஏன் இந்த ஊழியர் இவ்வளவு நாளைக்கு இருக்கிறாரு? இப்பதான் நான் ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டேன். எங்களுக்கெல்லாம் 2 வருஷம் 3 வருஷம் ஒரு ஊர்ல விடவே மாட்டாங்க. ட்ரான்ஸ்ஃபர் போட்டே இருக்கிறாங்க. இவர் எப்படி அந்த இத்தனை முறை இருக்கிறாரு, இத்தனை வருஷம் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா நான் ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சு நினைக்கிறேன். பாட்டு ரொம்ப அழகா எல்லா விதமான பாடல்களை பாடக்கூடிய தெய்வீக ஆற்றலை கடவுள் கொடுத்திருக்கிறார். இருந்தாலும் நீங்க எல்லாம் சொந்தக்காரர்கள், அதனால விடவே மாட்டீங்க. வரீங்க இல்லை? யோவான் சுவிசேஷத்துல பார்க்கின்றோம் 1ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல சொந்தக்காரர் அவர் நமக்கு சொந்தமானதுனாலே வந்தார். இதுதான் ஏற்கனவே நான் அந்த வார்த்தை சொல்றது. நீங்க சொந்தக்காரர் அவ்வளவு அதோட முடிக்கிறேன். நீங்களாம் ஏற்கனவே. அதனால கடவுளுடைய அன்பின் உறவில அவர் கூப்பிடுறது டாக்டர், கௌரவ டாக்டர் இல்லை. நான் கூட ஒரு கௌரவ டாக்டர் வாங்கிட்டு இருக்கிறேன். மலேசியாவில் கொடுத்தாங்க. இருந்தாலும் ஐயா வந்து நல்ல வயது முதிர்ந்தவர், பேராயத்தில் ஊழிய திருப்பணியில் அதிகமாக மதிக்கத்தக்க ஒரு அன்பான ஊழியர். என்னை அழைத்ததை குறித்து உண்மையாக மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்து கடவுளுடைய நீதி, கடவுளுடைய ஆசீர்வாதத்தின் கரங்கள் ஐயாவை தொடர்ந்து தாக்கட்டும். 2025 ஆண்டில் கடவுளுடைய அர்ப்பணிப்பான ஊழியத்தை நிறைவாய் செய்ய ஆண்டவர் அருள் செய்வாராக. அதே போல வந்திருக்கிறதான அருள் திரு செல்வராஜ் ஐயா அவர்கள் மத்தியில் இருப்பது பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஐயா செயலராக இருக்கும் பொழுது நான் வந்து செங்குன்றம் குருசேகரத்தில் அநேக முறை வந்திருக்கின்றேன். மிக பேராயத்தோடு அதிகமாக இணங்கி இருக்கின்றவர். வயது முதிர்ந்ததாலும் கடவுளுடைய அர்ப்பணிப்பான ஊழியத்தை செய்கின்ற ஆற்றலை அவருக்கு ஆண்டவர் கொடுத்தபடினாலும் இறைவனை துதிக்கின்றேன். தொடர்ந்து இன்னும் ஊழியம் செய்கின்ற தெய்வீக ஆற்றலையும் கிருபைகளையும் 2025 ஆண்டில் ஐயாவுக்கு கொடுத்து ஆண்டவர் நடத்துவதாக. உங்கள் முன்பதாக இறை செய்து கொடுக்கின்ற பாக்கியத்தை கடவுள் கொடுத்திருக்கிறாரே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இல்லை நாங்கள்லாம் கிராமத்தால், நீங்கள்லாம் நகரத்தால்.
அப்படி இறங்குறோம். இப்போ நாங்க இன்னும் ஃபாரின் இறங்குற மாதிரி நீங்களாம் இன்னும் கிராமத்துல இறந்துருக்கிறீங்க. நீங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கடவுளை மகிமைப்படுத்த ஒரு ஆமென் சொல்லுங்க. ட்ரெஸ் எல்லாம் பெருமைக்காக இல்ல, நிறைய பேர் வந்து புடவைகளை காட்டும் போட்டு காட்டுறதெல்லாம் கோயில் கிடையாது. ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் ராஜாக்கு ராஜாவின் பிள்ளை நான். அதனால சும்மா ஒரு நாள் வரமாட்டேன் கருத்து நான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற முகங்களோ என்னத்துக்கு வெக்கத்துக்கு போயிருக்கீங்க பண்ணீங்க? பிரகாசமா இருக்கும். கடவுளை பார்க்கின்ற முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை. என்னத்துக்கு வெக்கணும்? வெக்கமே வேணாம். நம்ம எப்பொழுதும் பிரகாசிக்கின்ற பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் மகிழ்ச்சியா இருப்போம். அதுதான் வருஷம். மகிழ்ச்சி நான்கு தக்கவனுக்கு மகிழ்ச்சியை நான்கு. உன்னுடைய சரித்திர கட்டுகள், உன்னுடைய எல்லா விதமான சூழல்கள், வேதனைப்படுகின்ற காரியங்கள் எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளியே என் ஆண்டவராகிய கடவுள் 2024 வச்சுட்டாரு. உன்னோட வாழ்க்கையில மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்கிற ஒரு ஆண்டாக 2025 மாத்த போறாரு. எங்க ஊழியர்கள் பேசுவாங்கன்னு சொல்றீங்களா என்ன? அப்படியே நினைக்கிறீங்க? இல்ல, ஜெயமுள்ள வார்த்தைகளை பேசினா கர்த்தர் ஊழியர்கள் ஆட்சியிருக்கிறாரு. எங்களை கர்த்தர் சபிப்பதற்காக அல்ல, ஆசீர்வதிப்பதற்காக அனுப்பியிருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பீலியம் அப்படின்னு சொல்ற ஊழியக்காரர் படிச்சு தெரியுங்களா? எந்த ஊர் கேட்குறீங்களா? இப்போ அந்த ஊழியக்கார பாலாக் அரசர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா, இஸ்ரேல் மக்களை வந்து நீ சபித்துதான் ஆகணும், அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, நீ சாபம் கூடுவார். அப்ப இவன் போக மாட்டான் அந்த ஊழியக்காரன். ஆனாலும் பணத்தை கொடுத்து இதை கொடுத்து பண்ணுவாங்க. ஆனாலும் அந்த சாபத்திற்குள்ள நான் போக மாட்டேன். ஊழியக்காரன் என்பவன் ஆசீர்வாதத்துக்குரியவன், ஆசீர்வாத வார்த்தையை பேசக்கூடியவன். அதுவும் 2025 ஃபர்ஸ்ட் மெசேஜ்ல நான் என்னதான் பேசணும்? நான் கொண்டு வந்த மெசேஜும் எங்க ஐயா பண்ண பாட்டும் அப்படியே ஒன்னா இருக்கு பாருங்க. எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். அதான் கர்த்தருடைய ஆவியானவர் ஒருமன பாட்டை எங்களுக்குள்ள கற்றுக் கொடுத்திருக்கிறார். நானும் சொந்த ஊர்ல ஊழியம் பண்றேன், அவரும் சொந்த ஊர்ல ஊழியம் பண்றாரு. எங்களை அசைக்கு பார்க்க யாருமே கிடையாது. என்ன கூட பார்த்த முடியல ஊர்ல இருந்து. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ரொம்ப அழகான ஒரு பாடல். தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம், பெரும் தண்ணீரை ராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகே இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்னும் நமக்குள் வசிக்கிறார். எப்படியாவது அதிசயத்தை பார்க்காத ஜனங்கள் அதிசயங்களை காண வேண்டும் என்கிற இறைவனை அர்ப்பணித்து அதிசயத்தை பேசும்படியாக வந்திருக்கிறேன். உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை நடப்பிக்கின்ற கர்த்தரை பேசும்படியாக வந்திருக்கிறேன். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். நான் ஆக்சிடென்ட் ஆகிட்டு வந்தான்னு தெரியல, ஒரு கூட வந்த மாதிரி ஞாபகம் இருக்கு எனக்கு. என்னை பத்தி தெரியும் உங்களுக்கு. நான் கேட்கறதே பெரிய கிருபை, ஆண்டோட கிருபை. செத்து போயிட்டு போட்டாங்க எடுத்து மருத்துவமனையில் பார்த்தவங்கலாம் குளத்தை பார்க்குற மாதிரி வந்தாங்க. என்னுடைய பெட்டு கிட்ட பேராயிருக்கலாம் நியூஸ் போயிடுச்சு, அவ்வளோதான், சார்லஸ் அவுட், எல்லாமே முடிவு பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஆக்சிடென்ட்ல காரை உடைச்சு வெளியே எடுக்கும் பொழுது 20 நிமிடம் 25 நிமிடம் மூச்சு கிடையாது. வேணா போல எடுத்து போட்டாங்க என்ன. ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு எப்படி வைக்கப்பட்டிருக்கிறது? என்ன ஆக்சிடென்ட்? 2 ஆக்சிடென்ட், ஒண்ணு கிடையாது 2. ஒரு முறை ஆக்சிடென்ட் ஆயிட்டு அடக்காத மறுபடியும் பெங்களூர் போயிட்டு வரேன், காரே 3 பெல்ட் அடிக்குது. 2வது ஆக்சிடென்ட்ல ஒரு சின்ன அடி இல்லாம என் கால் தலைக்கு எடுத்து உயிர்த்து அந்த இயேசு மாதிரி உள்ளது வெளியே எடுத்து வரேன் நான். ஆமென் தான். ஏண்டா பாவம் வேலை வந்தேன் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க என்ன? கர்த்தர் பெரியவர். இப்படி காப்பாற்றின கடவுளுக்கு நற்சாட்சி உள்ளபடி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல், என்கின்ற ஒரு ஆவல். திருச்சபையில கர்த்தருடைய பிள்ளைகளாக, ஆண்டவரை மாத்திரம் மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக இந்த இடம் கர்த்தருடைய இடம், அவரை மகிமைப்படுத்த கொடுத்த இடம். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு இந்த ஆண்டில இந்த ஆராதனையில மிகப்பெரிய வித்தியாசமுள்ள வாழ்வை கடவுள் வாழ்க்கையில் கொடுக்க போறார். எத்தனை பேர் நம்புறீங்க?
செய்தி ஆசீர்வாத இறைவார்த்தையாக நாம் வாக்குத்தத்த வார்த்தை இல்லையா, எல்லாம் எதிர்பார்ப்போம் இல்லையா. ஐயா வச்சிருக்கிறார், பண்டல் பண்டலா வச்சிருக்கிறார், நிறைய வசனங்கள் வச்சிருக்கிறார். இருந்தாலும் பிரசங்கத்தில் நீங்க எதிர்பார்க்கின்றது என்ன? 2025 ஆண்டுக்கு உண்டான வார்த்தை என்ன? ஏதாவது ஒரு வசனத்தை பேசுவாங்களே அப்படின்னு யோசித்து இல்லையா? உன் வாழ்க்கையை கர்த்தர் பேசுகின்ற வார்த்தை தான் நான் சொல்ல போறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் ஒரு வசனத்தை எடுத்துக்கணும். எல்லாமே வாக்குத்தத்த வசனம் தானே. பைபிள்ல ஒரே வசனத்தை சொல்லிட்டு போயிட்டு மொத்த ஆசீர்வாதம் என்ன ஆகும்? நமக்கு வேதத்தில் உள்ளதான அனைத்து ஆசீர்வதிக்கப்பட்ட இறைவார்த்தைகளும் உங்களுக்கு 2025 உரியதாகட்டும். ஒரு பக்கத்துல கையை பிடிச்சி இந்த 66 புஸ்தகங்கள் இருக்கின்ற ஆசீர்வாதமான வார்த்தைகள் அனைத்தும் உங்களுக்கு உரியது, எனக்கு உரியது. அக்கா சொல்லுங்க, பக்கத்து குழந்தை இருப்பாங்க, அது ஏகமா பார்க்க அக்கா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுங்க. 66 புஸ்தகத்துல இந்த பைபிள்ல உள்ள எல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் உனக்குரியது, உனக்குரியது. ஓகேவா? இப்போ மொத்த ஆசீர்வாதம் வந்துருச்சு நமக்கு. இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ணி ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு கூட என்ன பேசினாரோ, எவற்றை பேச சொன்னாரோ அவற்றை உங்கள் மத்தியில் பேசப்படியாக அர்ப்பணிக்கின்றேன். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் எத்தனையோ முறை படிச்சிருக்கு, எத்தனை கேட்டிருப்பீங்க. ஆனாலும் பலவிதமான சூழல்களுக்கு கூட நம்மள போனேன். போயிட்டு நான் வந்து ஒரு 4 மணிக்கு மேல தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்தாரு. அதனால இவற்றை நான் வந்து பழைய, நான் எப்பவுமே சும்மா வந்து பழைய பாட்டுல ஒரு மாதிரி நிறைவான வார்த்தைகளை பேசி மக்களை ஏமாத்தான கிடையாது. நமக்கு வாக்கு தத்துவம் என்னன்னா இயேசுவானவருடைய வார்த்தை தான் நமக்கு வாக்கு தத்துவம். எப்பவுமே ஒவ்வொரு ஆண்டும் பழைய ஏற்பாட்டை எடுத்தாலும் இயேசுவின் வார்த்தையில இயேசுவானவர் என்ன வாக்கு தத்துவம் கொடுக்கிறாரு கண்டு முடியாதுங்க. இயேசுவானவர் வாக்கு தத்துவம் கொடுக்க மாட்டார், தெரியுமா உங்களுக்கு? அவர் கொடுக்க மாட்டார். அவர் எல்லாம் சிட்டா பேசுறது. என்ன நடக்குதுன்னு நினைச்சுக்கிறீங்க? இப்ப கோயில்ல இயேசுநாதர் மட்டும் வந்திருந்தாருன்னா என்ன எடுத்துப்பா தெரியுமா? நீங்க முட்டை சாப்பிடணும், கேக் சாப்பிடணும், டீ சாப்பிடணும். இவர் வார்த்தை ஹெட் மாஸ்டர் போட்டு உங்களை மாணவர் வாங்கிக்கணும். பள்ளிக்கூட மாதிரி கொஸ்டின் பேப்பர் படிக்கணும். முதல் வருஷத்துல முதல் நாளையில என் அப்பாவோட எவ்வளவு உறவாடணும்னு சொல்லிட்டு கடவுள் எதிர்பார்த்துருப்பாரு. வைக்கலாமா வைக்கூடாதா, அப்படியே இப்ப வீட்டுல சாப்பிடலாமா, முன்னாடி வச்சுட்டு சும்மா அட்ராக்ஷனா அந்த பாக்ஸ் வச்சு பார்த்துருக்கேன். இன்னைக்கு என் ஆண்டவராக இயேசுவின் வார்த்தைகள்லாம் பார்ப்பீங்கன்னு சொன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா, ரொம்ப கடினமா இதை சீக்கிரம் அது கிடைக்கும். இல்ல ஏசாயாவை திருப்பினா ஏகப்பட்ட வார்த்தைகள், வாக்குத்தத்த வார்த்தைகள், எதுவுமே எடுத்த பயங்கரமான வார்த்தை. இப்படி பல விதமான ஆதியாகம புஸ்தகம் அக்கா படிச்சாங்க, உபாகம புஸ்தகம் இன்னைக்கு அதில் எடுத்தீங்கன்னா அவ்வளவு வாக்குத்தத்த வார்த்தைகள். அதெல்லாம் பெரியதல்ல. இயேசுவானவர் சொல்லுகிற வார்த்தையின்படி நாம் நடப்போம் என்று சொன்னால்தான் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சொல்லுங்க, நான் சொல்றது கரெக்டாங்க. நான் ஆபிரகாம் போயிட்டாருங்க, மோசே போயிட்டாரு. அவர் சொல்றாரு, நான் யோனாவிலும் பெரியவர், ஆபிரகாமிலும் பெரியவர், உலக தோற்றத்துக்கு நான் இருக்கிறேன். அவர் சொல்றதை கேளுங்க, அவர் சொல்றதை கேளுங்க. எடுத்து வாசிக்கலாம் யோவான் சுவிசேஷம். நான் கொஞ்சம் நடப்பேன் அப்படின்னா காலை உடஞ்சவன் தான், பிளேட்ல வச்சிருக்கு, இதெல்லாம் நடக்காம என்னால பேச முடியாதுங்க. இல்ல நைட் இல்ல, கண்ணெல்லாம் ஒரே இடத்துல அப்படியே பார்த்து நடந்து கண்ணு உருவம் தூங்குடா படத்துக்கு காரணம் கிடையாது இல்லையா? யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. இப்ப ஆசீர்வாதம் வந்துச்சா? எதுல வருது? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. யோபு புஸ்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோபு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் பிற்பகுதியில எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். 2025ல உங்க வாழ்க்கையில் மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை அற்புதங்களை பெறணும்னு சொன்னா அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யும் போது ஆண்டவராகிய கடவுள் என்ன செய்வாரா? எண்ணி முடியாத, சொல்லுங்க, எண்ணி முடியாத எப்ப செய்வாரு? எப்ப செய்வாரு? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ
அதன்படி நீங்க செய்யும் பொழுது எண்ணி முடியாத அதிசயத்தை பார்ப்பீங்க. சும்மா இந்த ஊழியக்காரர் சொல்லிட்டா எண்ணி முடியாத அதிசயம் கிடைக்காது. இயேசுவானவர் என்ன சொல்றாரோ அந்த வார்த்தையின்படி வாழ்வை அர்ப்பணிக்கும் பொழுது எண்ணி முடியாத அதிசயங்கள்னால 2025 கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. இது கொடுத்திருக்கிறார். நல்லா இருக்கு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு எண்ணி முடியாத அதிசயத்தை காணுகின்ற ஆசை, எண்ணி முடியாத அற்புதத்தை காணுகின்ற ஆசை, அதற்கு இயேசுவானவருக்கு நம்ம வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பா உங்களை நல்லா வச்சிருந்தேன்னு சொன்னா அப்பா வார்த்தை கேட்கணும். அப்பா சொன்னதை நீ செய்தியா என்ன பண்ணுவாரு? சாக்லேட் வாங்கி கொடுப்பாரு. கரெக்டுங்களா? அப்பா சொன்னதை கேட்கலன்னா என்ன பண்ணுவாரு? என் பேச்சு வர மாட்டேங்குது. செய்வாரா? செய்ய மாட்டார். இயேசுவானவர் என்ன சொல்றார்? அந்த நிகழ்வை நீங்கள் செய்யும் பொழுது எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கின்ற கடவுளாக உங்கள் வாழ்க்கையில் வருகின்றார். அற்புதங்கள் நடைபெறுகின்ற ஒரு ஆண்டாக 2025 ஆண்டை கடவுள் நம் வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. யாரும் ஆமென் சொல்லாம இருக்காதீங்க. அற்புதம் செய்கின்ற ஆண்டாக உன் கையில கொண்டாந்து கொடுக்கிறார் 2025 இல்லையா? இந்த இயேசுவானவருடைய வார்த்தை அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார் அதன்படி செய்யுங்கள் என்கின்ற திருமறையின் வார்த்தையில நாம் இதற்கு என்னுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே யூடியூபா இருக்கட்டும், பேஸ்புக்கா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், எனக்கு டச் பண்ணி பாத்தீங்கன்னா என்னுடைய முகநூல் எல்லாம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். அந்த யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது முழுமையாக இருக்கும். அந்த யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7வது திருமணியை 2 தலைப்பாக கொண்டிருக்கின்றது. முதலாவது தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இதை இணைத்து பார்க்கும் பொழுதுதான் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். இந்த வசனத்தை தலைப்பா நான் வச்சிருக்கிறேன். இந்த ஒரு வசனத்தை 2 தலைப்பா பேசும்படியாக நீ அர்ப்பணிச்சிருக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, எப்பொழுதுமே இறை வார்த்தையை, இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும்? நினைத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை யாருக்கு நமக்கு கிடைக்கும்? யாருடைய கிடைக்கும்? ஆண்டவருடைய வார்த்தை யாருடைய கிடைக்கும்? யார் அவர் ஊழியர்? இவர் மூலமா தான் பேசுவார் கர்த்தர். புரியுதுங்களா? அதாவது ஒரு பெரிய ஒரு ஆளு பணக்கார செத்து போயிடுறாரு. அவர் வாசல் அருகே இருந்த ஒரு மனுஷன் செத்து போயிடுறாரு. 2 பேரும் எங்க போறாங்க? ஒருத்தர் பரலோகம் போறாரு, ஒருத்தர் நரகத்துக்கு போறாரு. அப்ப போகும்பொழுது நரகத்துக்கு கேட்கிறாருப்பா, நான் ஏதோ அந்த யார் பேச்சை கேட்காம சொல் பேச்சை கேட்காம நான் வந்துட்டேன். அங்கே நான் வாழ்கின்ற பகுதியில் அந்த ஊர்ல என்னோட சகோதரர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த லாஸ்டும் அனுப்பி வைங்க, அந்த மகன் அனுப்பி வைங்க, அவர் போய் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டோட பதில் இடத்துல ஒரு முறை தான் வாழ்வு, மறுத்து விட்டால் இறைவனோடு வாழ்வு. ஆகவே இவரை அனுப்ப முடியாது. அங்க யார் இருக்கிறார்? யார் பேரை சொன்ன போன்ற ஊருங்க ஏமா சொல்லுங்களா? இல்ல அவங்க ஐயா பேரை சொன்ன கொஞ்சம் போயிட்டு நீங்க யாரு இருந்தீங்க? இங்க யாரு இருக்குது? அங்க செல்வராஜையா ரவரண்டையா இருக்கிறாரு, டாக்டர் சுந்தரராஜையா இருக்கிறாரு. அவங்க பேச்சு கேட்கல. புரியுதுங்களா? நம்ம பர்சனலா பார்க்க கூடாது. இங்க நின்னுட்டா நான் பேசுற வார்த்தைகள் எல்லாம் அவருடைய வார்த்தைகள். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் என்கிற நிகழ்வைத்தான் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யும் பொழுது எண்ணி முடியாத அதிசயங்களை என் ஆண்டவராகிய கடவுள் செய்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இந்த நிகழ்வு அற்புதம் எப்படி நடக்கிறது? யோவான் சுவிசேஷம் அந்த 2ஆம் அதிகாரத்துக்கு போவோம் அப்படின்னு சொன்னா, முதலாவது வசனத்தில் இப்படியாக படிக்கின்றோம். 3ஆம் நாளில் நடந்த ஒரு கல்யாணம். என்னைக்கு நடக்குது? இந்த 3ஆம் நாள் அப்படின்னா என்ன நாள்? எந்த நாள் அது? யார் சொன்னது? அக்கா யார் சொன்னது? 3ஆம் நாள்ல செவ்வாய்க்கிழமை கல்யாணம் நடக்குதுக்கா. அப்ப முதல் நாள் என்ன நாளுக்கா? சத்தமா சொல்லக்கா. முதல் நாள் என்ன? வாரத்தின் முதல் நாள். வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை, 2ஆவது நாள் திங்கட்கிழமை, 3ஆவது நாள் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமையில இயேசுநாதர் கலந்து கொண்ட ஒரு கல்யாணம். எத்தனை கிறிஸ்தவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை கல்யாணம்?
குதிரத வாசி கூடும் இல்ல செவ்வாய்க்கிழமை எதுவுமே நடக்கூடாது இல்லையா? ஆனா இயேசு ஆண்டவர் கலந்து கொண்ட கல்யாணம் 3வது நாள் செவ்வாய்க்கிழமை. அதுதான் அற்புதத்தின் நாளாக முடிவு பெற்று அற்புதத்தை நடப்பிக்கின்ற நாளாக புதன்கிழமை தொடங்குகிறது. பழமொழி சொல்லுவாங்க, பாலவாய் இல்ல ஒண்ணு கட்சியோட கட்சிச்சு பாருங்க இல்ல. செவ்வாய்க்கிழமை அற்புதத்தின் ஒரு நாளாக கடவுள் முடித்து இன்றைக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் புதன்கிழமை கொடுத்துருக்காரு. ஏங்க கிழமையெல்லாம் அதாவது ஆண்டவர் நினைச்சா எல்லா நாளும் ஒரு மேல போயிட்டு இருக்கோம். 7 நாளுக்கு ஒரு பேர் வந்து பாருங்க. அதான் 3ஆம் நாள். 3ஆம் நாளில கானாவூரில் ஒரு கல்யாணம் நடக்கிறது. இந்த கல்யாணத்திற்கு உறவின் ரீதியாக அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொன்னா அன்னை மரியா. அங்கே இயேசுவானவரும் சீடரும் அழைக்கப்பட்டார்கள் என்று சொல்ல பார்க்கின்றோம். இந்த அழைக்கப்பட்ட அழைப்புல இயேசுவானவரும் சீடரும் எங்க போறாங்க? கல்யாணத்துக்கு போறாங்க. போவதற்கு முன்பதாக யார் இருக்காங்க தெரியுமா? அவங்க அம்மா இருக்கு அந்த இடத்துல. அது முன்னாடி போயிட்டு இருக்கு. அப்படிதான் வசனம் படிக்கல வசந்த படிக்கல. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயோ அங்கே இருந்தார். இயேசுவும் அவருடைய சீஷரும். புரியுதுங்களா? இப்ப இயேசுவும் சீடரும் அழைக்கப்பட்டிருந்தாங்க. ஆனா முன்னாடியே மரியாள் அங்கே இருக்கின்றார்கள். அப்போ மரியாளுக்கு அங்கே உறவுக்காரராக இருந்திருப்பாங்க. அந்த உறவுக்காரரின் அடிப்படையில் முன்பதாக அவர்கள் சென்று விட்டார்கள். ஆனால் அந்த திருமணத்திற்கு மகனாய் இருக்கின்ற இயேசுவும் அவருடைய சீடரும் அழைக்கப்படுறாங்க. சரி, மரியமாவுக்கு பார்த்தா இயேசுனாக்கு ஒருவேளை இவர் அழைச்சிருக்கலாம். கூட இருக்கலாம் மீன் பிடிக்கிறோம், வெவ்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர். இவர்கள் ஏன் அழைக்கப்பட்டார்கள் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இவர்கள் ஏன் அழைக்கப்படுகிறாங்க அப்படின்னா கடவுளுடைய மேன்மையான ஆசீர்வாதத்துல இங்கே முதலாவது அற்புதத்தை ஆண்டவராக இயேசு செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் அழைக்கப்பட்டிருந்தார். ஆகவேதான் சீடர்களும் உடனழைக்கப்பட்டிருந்தார்கள். அன்புக்குரியவர்கள், இந்த திருமறையில வாசிக்கும் பொழுது மிக முதல் அற்புதம் என்று சொல்லி சொல்லப்பட்டாலும் இங்கே ஆண்டவருடைய தன்மையை, ஆண்டவருடைய செயல்பாட்டை நம்மால அதிகமாக புரிந்து கொள்ள முடிகிறது. இங்கே இந்த திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது என்கிற நிகழ்வு கேள்விப்பட்ட உடனேயே இது யாரால, எங்க நல்ல தெரிஞ்சுங்க, உறவுகள் வேற, இயேசுனது வேற. இவர் போற இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னு சொன்னா அங்க இருக்கின்ற உறவுகளை போய் என்ன பண்ணிருக்கலாம்? யாருக்கு கேட்டுக்கணும்? சாப்பாடு கம்மியாயிருச்சுன்னா இவர் அழைக்கப்பட்டவருங்க. நான் சொல்றது புரியுதாங்க? இவர் அழைக்கப்பட்ட கல்யாணத்துக்கு நான் என்ன கூப்பிடுறேன் கல்யாணத்துக்கு பாப்பா இருக்கான்னு உங்களுக்கு இல்லையா? ஆயிடுச்சு 10 பேர் கல்யாணம். அது உங்களுக்கு சொல்ல பசங்களுக்கு கேட்கறாங்க இல்ல, உன் பிள்ளைங்களை கல்யாணத்துக்கு எங்களை கூப்பிடுறீங்கன்னு வச்சுங்களேன். அங்க ஏதாவது 10வது பேர் என்ன பண்ணி மூணு தான் நீங்க முன்னாடி கரெக்டா சொல்லுங்க. அப்ப அழைக்கப்படும் பொழுது ஏதாவது பத்தலன்னா என் நோட்டீஸ் கூப்பிட்டுதுல எனக்கு கேட்படி யாருக்கிட்ட மரியா கேட்டுக்கணும். மரியாதை கேட்டாங்க. அந்த மரியாதை வந்து யாரால அற்புதம் நடைபெறும் என்பதை மிக அழகாக தெரிந்து அழைக்கப்பட்ட இயேசு இடத்துல வந்து இங்கே திராட்சரசம் குறைவுபட்டது என்று சொல்லி சொல்லுகின்ற ஒரு வாய்ப்பு. அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நமக்கு அநேக தேவைகள் இருக்கு. அநேக தேவைகளை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு யாரை கேட்க வேண்டும், எங்கே போக வேண்டும் என்று சொல்லி தெரியாமல் இருக்கின்றோம். ஆனால் அன்னை மரியாள் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி இவரால நடக்கும், ஏன்னா இவர் ஒரு தேவகுமாரன் என்பதை புரிந்து கொண்டவள், என்பதை அறிந்து கொண்டவள் என்கின்ற இயேசு பெற்றெடுத்தவள் மரியாள் என்பதனால இவராலே ஆகும் என்பது அந்த மரியாளுக்கு மாத்திரம்தான் தெரியும். இப்போ உனக்கும் எனக்கும் இயேசுநாதரை உண்மையை நேசிக்கும் பொழுது அவரால் நடக்கும் என்ற ரகசியம் உண்மை எனக்கு தெரியும். கரெக்டா? நான் சொல்றது புரியுதுங்களா? உன் தேவையை சந்திக்க இயேசு ஒருவரால் தான் முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னும் விட்டு ஓடுறீங்க. அவர் உங்களை விசாரிக்க ஒரு ஆனபடியா உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி
இயேசு தான் என் தேவை. என்னது? திராட்சை ரசம் இல்ல, இயேசு தான் என் தேவை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பிறகு உங்க வாழ்க்கையில் எல்லாமே என்ன பண்ணப்படும்? கொடுக்கப்படும். இந்த அம்மா திராட்சை ரசத்திற்காக இயேசுவை நோக்கி பார்த்தாங்க. அந்த அம்மாவுக்கு தெரியுது, இன்றைக்கு தேவையை சொல்லி ஆண்டவரை துக்கப்படுத்துவதை காட்டிலும் நீரே எனக்கு தேவை என்பதை நாம் அறிந்து செயல்பட வைக்கப்படுகிறது. 2025ல இயேசுவானவரை மாத்திரம் நீ கை கொடுத்துட்டேன்னா உன் வாழ்க்கையில ஒரு குறையுமே கிடையாதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்ம அவங்க போயிட்டு இயேசுவானவர்கிட்ட போயிட்டு சொல்றாங்க, இங்க திராட்சை ரசம் குறைவா இருக்கின்றது, இங்க தேவை இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அங்கே இயேசுவானவர் மிக அழகாக உறவை அங்கே பயன்படுத்துகின்றார். எப்படி பயன்படுத்துறார் சொன்னா, உனக்கும் எனக்கும் என்னன்றார். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? உனக்கும் எனக்கும் என்ன? நீ முதல்ல சொந்தக்காரன் முதல்ல போயிருக்கிற இடத்துல நான் ஊழிய திருப்பணியின் வழியாக நானும் என் சீடரும் நடைபெற்றிருக்கிறேன். ஆகவே உனக்கும் எனக்கும் ஒண்ணும் கிடையாது, ஒரு சம்பந்தமும் கிடையாது என்பது வேறு இருக்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரால் நம்ம பிறப்பிக்கப்படுகின்றோம். எத்தனை பேர் நம்புறீங்க? எதிரிமே புஸ்தகத்துக்கு போவீங்கன்னு சொன்னா, தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே அப்பனா ஏசுநாதன் மரியாதைக்கு நான் வருவேன். அக்கா நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாக உன்னை என்ன பண்ணிருக்கிறேன், நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அப்படின்னா மரியாதைக்கும் இயேசுவுக்கு என்ன கிடையாது? முதல்ல ஆண்டவர் மரியாதை வயிற்றில் பிறக்க வேண்டும் என்கின்ற தெய்வீக திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீங்க சொந்தக்காரன் என்கிட்ட வந்து உங்க சொந்தக்காரன் பண்றோம்னா சொல்றது புரியுதுங்களா? சொந்தக்காரன் பண்றோம்னா எனக்கு ஒண்ணு வேலை இருக்கு, என் அனுப்பினோட திட்டம் ஒன்று இருக்கு. ஏதோ போயிட்டு நான் பொறுத்துனால ஏதோ உரிமையை கேட்டுக்கிற வந்து பெண்ணே, திருவள்ளுவரை பார்த்தீங்க சொல்ல அப்படிதான் சொல்லுது, நீ ஸ்திரியே ஏ பெண்ணே உனக்கும் எனக்கும் என்ன? என் அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு இப்படிதான் உறவை நம்பி நாம் போகும் பொழுது உறவுகள் எல்லாம் நம்மை கைவிடுகின்றது. நான் சொல்றது புரியுதுங்களா? மரியா என் வயிற்றிலே பிறந்த பிள்ளை என்கின்ற உறவின் அடிப்படையில் போறாங்க இடத்துல. இயேசு சொல்றார், இந்த உறவை எனக்கு வைக்க நான் என் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறேன். இன்றைக்கும் அநேக மனிதர்கள் 2024ஆம் ஆண்டுல அநேக உறவுகளை நம்பி போயிட்டு ரொம்ப கலங்கின கண்களோட, கஷ்டத்தின் கண்களோட, என் மாமாவை தாய் மாமாவை நம்பி போனேன், நான் எனக்கு கருத்து அறுத்துட்டேன். நீங்க தாய் மாமாவை நம்பி போயிட்டு முன்னாள் வந்தால் வேற உட்காந்து நீங்க என் பெரியப்பாவை நம்பி போனேன், என்னை கைவிட்டாங்க, நான் எதிர்பார்த்த உதவி என்ன பண்ணல, என்னுடைய மாமா செய்யல, பெரியப்பா செய்யல. இந்த உறவை தான் இங்கே இயேசுவானவர் மனித உறவில இந்த அற்புதம் கிடையாது. மனித உறவில இந்த நிகழ்வை நான் செய்ய மாட்டேன், தேவனோடு இணைக்கப்பட்ட, அதுதான் நான் சொல்றேன். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ, நீங்கள் என் இளமை வார்த்தைகளும் அவரோடு இணைத்திருக்கும் பொழுது, அவரோடு உறவு கொள்ளும் பொழுது, அவரோடு சேர்ந்து இருக்கும் பொழுது அற்புதத்தை காண முடியும், அற்புதத்தை காண முடியும். இங்கே வேறு இருக்கின்றார், வேறு இருந்தாலும் அந்த மனித உறவை இணைக்கின்ற, தெய்வீக தன்மையோடு இணைக்கின்ற ஒரு அற்புதத்தை காட்டுறார். என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி சொன்னாலும் பிற்பாடு அங்கே என்ன பண்றாருன்னு சொன்னா, ரொம்ப நம்ம என்ன பண்ணுது, சொன்ன உடனே உரிமை பாராட்டல. என்னதான் நினைச்சுக்கிறீங்க, நானும் கண்டிப்பறியாத பொண்ணு, நான் எவ்வளவு அவமானத்துல, எவ்வளவு நிந்தையில, இல்ல என பிறக்க பெற்றுக்கொள்ளாத நிகழ்வுகளை கஷ்டப்பட்டு இவ்வளவு அவமானப்பட்டு உன்னை பெற்று எடுத்தேன், என்ன போயிட்டு மாதிரி கேட்கறீங்க, எத்தனை அம்மா குடிக்கிட்ட கேட்கறீங்களே நீங்க, என்ன போய் பெத்த என்ன போயிட்டு கேட்கற பத்தி மூஞ்ச பத்தி இருக்க பிள்ளைங்க எத்தனை பேர் பேசுறோம், அந்த அம்மா ஒண்ணுமே சொல்லுங்க. அந்த அம்மாவுக்கு ரகசியம் புரிகிறது. என்ன ரகசியம் தெரியுமா? நீ சொல்வதுதான் உண்மைப்பா, நீ யார், நீ தெய்வீக பிள்ளை, நீ அவர் சொல்லுகிறதை செய்யதானே வந்த. அல்லேலூயா. இனி உன் பிள்ளைகளை கூட தயவு செய்து கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய இணைக்க நீ கற்றுக்கொள். கூடவே மாட்டோம், முந்தாள் மூச்சு வச்சுக்கின்னு உன் கூடவே வரணும், உன் கூடவே போகணும், உன் இஷ்டமா வாழணும், உன் இஷ்டத்தை
சித்தத்தின்படி வாழ்வதற்கு உன் பிள்ளைகளை வைத்துக்கொள். இருந்தால் இறை திட்டத்திற்கு பிள்ளைகளை அர்ப்பணம் பண்ண. இயேசுவானவர் இந்த நிகழ்விலே தான் மிக அழகாக வேறெடுத்து விட்டாலும் இறைவனுடைய நீதி அங்கு விளங்க பண்ணி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த அம்மா வந்து சொல்லிட்டதுக்கு அப்புறம் வந்து கரெக்டான பார்த்து சொல்றாரு, டக்குன்னு பார்த்து யார அந்த வேலைக்காரு சாப்பாடு பங்கெடுக்கிறாங்க, நான் வந்து அடுத்து ஆனா அவரால் முடியும் என்ன வந்து அவாய்ட் பண்ணிட்ட போல. ஏன்னா அவர் இறைவனோடு இணைந்த ஒரு தெய்வீக குமாரன். ஆகவே அவர் என்ன சொல்றாரோ அதுபடி செய்யுங்க அப்படின்றத நம்ம ரொம்ப அழகா வந்து வேலைக்காரர்களை இயேசுவோடு கூட இணைத்து விட்டு அவர்கள் வந்து வேலை செய்யறாங்க. கரெக்டா சொல்றது, வேலைக்காரர்களை இணைத்து விடுகின்றார். இயேசுநாதருக்கு யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, ரொம்ப தாழ்ந்து இருக்கின்ற இறை மக்களை இயேசு பிடிக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ரொம்ப கஷ்டப்படுற மக்களை, உழைப்பாளிகளை, ஆண்டவர் சூழ்நிலைகளை பிடிக்க. அங்க வேலைக்காரன் என்று சொல்லப்படுகின்றவன் அங்கே கூலிக்கு பாத்திரமா இருப்பது மாத்திரம் கிடையாது, அவன் பணிவிடையை உண்மையாய் செய்வான் என்பதை கடவுள் அறிந்திருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட மனிதனோடு இவரை இந்த வேலைக்காரர் இணைந்தால்தான் அற்புதம் நடக்கும். இவர்களுக்காக அவர் செய்வார். நான் சொல்றது புரியுதுங்களா? நான் போய் போயிட்டு விவசாயம் செய்வேன் போறாங்க, ரொம்ப தாழ்ந்த நிலைமையில போயிட்டாப்பா நீங்க செய்யுங்கப்பா இவ்வளவுதான் வாழ்க்கைன்னு சொன்னா அவங்களுக்கு கருத்து செஞ்சுருவாரு. அன்னை மரியாதை பார்த்துட்டு அங்க நேரம் போயிட்டு இந்த வேலைக்காரரை இணைத்து விடுகின்றார். அப்போ இயேசுவான வேலைக்காரரை பத்தி என்ன பண்ணல, இந்த அம்மா வந்து பெண்ணே வேலைக்கார போ அப்படிலாம் சொல்ல இயேசுனார். ஏன்னா தாழ்மையில வேலை செய்கின்றவர்களை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆகவே அந்த மனிதர்களை பார்த்து ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்க, தண்ணீரை நிரப்புங்கள் என்கின்ற ஒரு நிகழ்வை இயேசுவிடம் கேட்கின்றால் அங்க இல்லை என்றாங்க. இன்றைக்கு நாமும் பல நிலைகளில் எல்லாமே சூழ்நிலைகளில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கடவுள் நமக்கு இருப்பிடத்தை கொடுக்கின்றவராக, கடவுள் மேன்மை அள்ளுகின்ற கடவுளாக நம்மோடு கூட இருக்கின்றார். ஆகவே இயேசுவிடம் உள்ளதை உள்ளபடி சொல்லுகின்ற ஒரு நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகின்றது. இங்கே வேலைக்காரர்கள் ஒன்றாக இணைகின்றார்கள். இணைந்து அங்கே சொல்லப்படுகின்ற வார்த்தை தான் வாசிக்கலாம். 4வது வசனத்தை, அதற்கு இயேசு உனக்கும் எனக்கும் என்ன என்று சொல்லி கேட்டுவிட்டார். அவருடைய வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி சொன்ன மாத்திரத்தில் இங்கே அங்க வந்து இடையில வந்து ஒரு வார்த்தை வருது. இது அற்புதத்துக்கும் இந்த நிகழ்வுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு காரியம். இந்த அற்புதத்தை நடப்பித்து காட்டுவதற்காக அங்கே இருப்பிடத்தை காட்டுகின்றார்கள், செயல்பாட்டை காட்டுகின்றார்கள். யூதர்களுடைய பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, சுத்திகரிப்பின் காரியங்களை காட்டுகின்றார். ஏன் சுத்திகரிப்பின் காரியங்களை அவங்க செய்யறாங்க காட்டுறாங்க அப்படின்னு சொன்னா, யூதர்கள் எல்லாருமே முதலாவது தூய்மையான மக்கள் என்பதை இங்கே வெளிப்படுத்துகின்றார். இல்லைன்னா ஏன் வந்து காட்டுறாங்க நேரத்துல, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் வெள்ளத்தக்க 6 ஜாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அப்ப பெரிய பெரிய ஜாடிகள் வைக்கப்பட்டிருக்கு சுத்திகரிப்புக்காக. சுத்திகரிப்பின் சூழ்நிலையே தான் இங்கே வந்து ஆண்டவருடைய அற்புதத்தின் காரியங்கள் நடைபெறுகின்றது என்பதை நம்மால புரிந்து கொள்ள முடியும். இதை பார்த்த உடனேயே இயேசுவானவர் வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே என்ன பண்ணுவீங்க, தண்ணீரை நிரப்புங்கள் நிரப்புங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு நிகழ்வை பார்க்கின்றோம். இங்க தண்ணியை வந்து நிரப்புறாங்க, தண்ணியை ஊத்துறாங்க. ஊத்துறவங்களுக்கும் தெரியல, இவன் ஊத்திட்டு மறுபடியும் மண்ணுக்கு போறான் பாரு, அப்ப கூட வந்து என்ன தெரியாது. அப்படிதான் வசனம் சொல்லுது. மண்ணுக்கு போகும்போது கூட என்ன இல்லை, அந்த இடத்துல எதை கொடுக்க போறது இல்லை, நீங்க வந்து நிரப்புங்கள். அதுக்கப்புறம் சொல்றாரு நீங்கள் மண்ணு கொண்டு போங்க. அப்படிதான் வசனம், நீங்கள் நிரப்புங்கள். அதுக்கப்புறம் என்றால் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்க. இங்க இடையில ஒண்ணுமே நடந்துருக்கோம். இப்ப நம்ம என்ன பண்றோம், சர்ச்சில் என்ன பண்றோம், ஏதாவது ஒரு மிராக்கிள் நடக்கணும்னு சொன்னா அப்படியே சும்மா குடிச்சுட்டு அப்படி தலையை பிடிச்சி ஆட்டி இது பண்ணும், ஆசீர்வாதம் இல்ல பாட்டு விடுது, இடமா செய்ய உள்ளவே நம்ம எத்தனை முறை 50 முறை அது வார்த்தை நடிக்கிறது, அப்படி பண்றது, கூத்தாட்டம் போடுறது,
ஆண்டவர் துதி, அதெல்லாம் தப்புன்னு கிடையாது. ஒரு வார்த்தை சொன்னால் அற்புதம் நடக்கும். என் வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை. அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை. இங்க வந்து தண்ணியை ஊத்து கொண்டு போடுற இடையில என்ன நடக்குதுன்னு தெரியல. இப்ப கொண்டு போகும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கொண்டு போனவனுக்கும் அது ஒரு காட்சி மாறும் தெரியல. அப்ப எடுக்கும்போது என்னதான் இருந்தது பக்கம் என்ன வந்திருக்கும், ஒரு தனியா தான் இருக்கும். இவன் ஒரு டவுட்டா வர ஒண்ணுமே வரல. இவர் யார் என்பது வேலைக்காக புரிந்து கொண்டார். அல்லேலூயா. அதனால நீங்க எந்த கவலையும் படாத. பெருமையான பாத்திரமா இருக்கிறியா, போட்டு 2025 கர்த்தர் நிரம்பி வழிகின்ற பாத்திரம் மாற்ற போற, நிரம்பி வழிகின்ற பாத்திரம் மாற்ற போற. பெருமையா பாத்திரும் நான் வேறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமா இறங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுவே. இன்னையும் அவ்வித பாத்திரமா வரைந்து சொல்லுவே. குயவனே குயவனே அழைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்டோக்கி பார்த்திடுமே. நிரம்பி விடுகின்ற ஒரு தண்ணீரை தான் ஊற்றுகின்றார்கள். ஒரு டவுட்டும் இல்லாம, எதிர் பேச்சு கிடையாது. ஊத்து முரண்டு போ. ஏதாவது பதில் பேச்சு இடத்துல வந்து இடையில இருக்கிற மாதிரி தெரியல. இன்னைக்கு நம்ம வந்து அற்புதம் நடக்கணும், ஏதாவது செயல்பாடு நடக்கணும்னா ஊருப்பட்ட கேள்வியில கேட்கணும். செய்யணும் என்ன பண்ணிடுறாங்க. இன்னைக்கு பயங்கரமான கேள்வி போயிடும். இயேசு இடத்துல வந்துட்டா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். எங்களுடைய விசுவாசம் நம்ம போயிருக்கிறோம். வேலைக்காரர் ஒரு பதில் கேள்வி கேட்கல, எதுவுமே கேட்காம அங்கே ஆண்டவரை விசுவாசத்தோட சொன்னதை கீழ்ப்படுத்தி செய்தார்கள். 2025 சின்ன பிள்ளைகள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் சொல்லுகிறதுக்கு பெற்றோர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படி. நீ கீழ்ப்படுவியா? யார் கத்துதோ கீழ்ப்படி வேண்டாம்னா கிறிஸ்துவ என்ன பண்ணணும்? ஏன் தலை குத்தினா நான் யோசிச்சுனாலும் கீழ்ப்படிவேன். ஆனா எங்க அப்பா அம்மா வந்து செல்ல வந்து எடுக்காதான் அது மட்டும் எனக்கு முடிய முடியும், நான் எப்படி கீழ்ப்படிவேன் அப்படின்ற மாதிரி தலை குத்தி அப்படிதானே? ஐயா நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? கீழ்ப்படிவியா? உங்க வந்து இதுதானே இல்லை. செல்லே தொடக்கூடாது. 10வது படிக்கிறது 10வது போறது செல் தொடக்கூடாது. என்ன பண்ணுறது? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வேலைக்காரர்களை போல இயேசுவானவருக்கு தன்னை அர்ப்பணித்து சொல்லுகின்ற வார்த்தைக்கு அப்படியே நம்ம என்ன பண்ணணும், நடைமுறைப்படுத்தும் பொழுது அற்புதங்களை நம்மால் காண முடியும். இந்த அற்புதத்தை கண்டுகொண்ட ஒரு நிகழ்வாய் தான் இங்கே வேலைக்காரர்கள் இப்பொழுது கொண்டு கொடுங்கள் கொண்டு போங்கள் என்கின்ற வார்த்தைக்கு அவர்கள் வந்து செவி சாய்த்ததுனால ஆண்டவருடைய அற்புதத்தை அங்கே கண்டுகொண்டார்கள். நன்றிக்குரியவர்களே, பகிரும் பொழுது அங்கே திராட்சரசத்தை புசித்தவர்கள் எல்லாம் அங்கே சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? எந்த விருந்திலையும் முதல்ல வந்து ருசியான என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. நீங்க கொடுக்குற விருந்துல வந்து பின்னாடி கொடுக்குற விருந்து வந்து ருசியா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுகின்ற ஒரு தன்மை நம்மால புரிந்து கொள்ளப்படுகிறது. நன்றிக்குரியவர்களே, 2024 ஃபுல்லா ருசி இல்லாத பதார்த்தங்களை சாப்பிட்டிருப்பீங்க. 2024 ஃபுல்லா ருசி இல்லாத வாழ்க்கையில வாழ்ந்து இருப்பீங்க. என்ன சொல்றாரு வாழ்க்கையில? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்க செய்யும் பொழுது உங்களிடத்துல அதாவது சொல்லுவாங்க, வில்ல அடிச்சா கூட உங்க மேல என்ன வந்து விடணும் தெரியுமா? தெரியாதா? பூ
இதுவா வந்து விழுமா, மலர் மேலே வந்து விழுமா. அதனால தூரம் விரோதம் வந்தா கூட சரி, உங்ககிட்ட வந்தவங்க உங்களை கை பிடிச்சு கொடுக்குவான். அப்படிப்பட்ட தெய்வீக தன்மையில நான் சொல்றது புரியுதுங்களா? தண்ணி தான் ஊற்ற சொன்ன தண்ணி, எடுக்க சொன்னது தண்ணி, உங்ககிட்ட வரும்பொழுது திராட்சரசம். நான் சொல்றது புரியுதுங்களா? கவலைப்படாத. உன் பார்வைக்கு கூட தூரம் பார்க்கும்போது இதால என்ன நடக்குன்னு சொன்னா பாப்பேன், இவங்களால என்ன செய்யறதுன்னு யோசிப்பேன். ஆனா உங்ககிட்ட வரும்பொழுது அது அற்புதமா மாறும். நான் சொல்றேன், ஒரு கரங்களை தட்டி இயேசு வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறார். இயேசு வாழ்க்கையில 2020 மிகப்பெரிய அற்புதம் நீ காண போற. சும்மா பேசுறதுக்கு வரல, எதிர்வுடைய தன்மையில மனதால் படித்து ஜெபிச்சுட்டு ஆண்டவரே இந்த வார்த்தைகள் என் மக்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளை பார்த்து கொடுத்திருக்கிறேன் அண்ணே, உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிறாருண்ணே, நீ கவலைப்படாத. நீ தூரமா பார்ப்ப, இந்த காரியத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி யோசிக்காத. அது உங்க கிட்ட வரும்பொழுது அது மிக பிரகாசிக்கின்ற அற்புதத்தை கொண்டு வரும், பிரகாசிக்கின்ற அற்புதங்களை கொண்டு வரும். ஒருவேளை திருமணம் வீட்டுல நீ வச்சிருப்பேன்னு சொன்னா, நீ கொஞ்சம் நாட்கள் கொஞ்சம் தூரம் இருக்குன்னு சொல்ல கேட்ட வர 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 அந்த திருமணத்தின் எல்லா காரியங்களுக்கும் பூர்த்தியான பணத்தை கொடுக்க போறாரு, பூர்த்தியான வாழ்வு கொடுக்கத்தை ஏற்படுத்த போறாரு. உன் அருகாமையில் வரும் பொழுது அது எந்த நிகழ்வாக இருக்கட்டும் யோசித்து கொண்டிருக்கிறியா, இந்த நிகழ்வை என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டு இத்தனை நாட்கள் இருக்குதே, நாட்கள் நெருங்குதே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறியா, அது நெருங்க 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 உன் கிட்ட வரும் பொழுது உன் வாழ்க்கையில் அற்புதம்க்கா, உன் வாழ்க்கையில் அடையாளங்கள் என் நேசமானவர் செய்கின்ற ஒரு நிகழ்வை எதிர்பார்க்க போறேன். கிட்ட போன உடனே இந்த ரசம் இவ்வளவு டேஸ்டா இருக்கு, இவ்வளவு ருசியா இருக்கு என்கின்ற மிகப்பெரிய ஒரு அற்புதமான காரியங்களை அங்கே எல்லாரும் பேசுகின்ற ஒரு நிகழ்வை நம்மால பார்க்க முடிகின்றது. இது வந்த உடனே அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் மாறி எப்படி சாப்பிட்டுருப்பாங்க நினைச்சுக்கிறீங்க? நாட்டை தட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி தட்டிட்டு சாப்பிட்டு இருப்பான். அப்போ அவன் வாழ்க்கையை மகிழ்ச்சிக்குள்ள வாழ்க்கை அங்க மாறி இருக்கிறது. என்பவர்களே, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திராட்சரசம் உங்ககிட்ட வரும் பொழுது உன் குணநலன்கள் மாற வேண்டும். இயேசு அற்புதம் செய்வது உன் வாழ்க்கை மாற வேண்டும், உன் வாழ்க்கை மாற வேண்டும். எப்படி மாறணும்? எப்படி மாறணும்? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் எப்படி மாறணும் இல்லையா? நல்ல குணம், நல்ல பண்பு, நல்ல ஆசீர்வாத வாழ்வு இல்லையா? இதெல்லாம் வந்து தண்ணீர் அடைகிறது. நான் சொல்றது புரியுதுங்களா? வெறுமையான தண்ணீர்ல நமக்கு தெரியல, டேஸ்ட் தெரியல, இதெல்லாம் மறந்து இருக்கு. உங்ககிட்ட வந்துட்டு நீ வந்து சாப்பிடுறப்பாரு, அந்த நேரத்துல அது மாற்றப்படுகின்றது. ஆகவே உன் வாழ்க்கையில 2024ல பலவிதமான கலாத்திய புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல 19ல உள்ள நிகழ்வெல்லாம் 2024ல இருந்திருக்கலாம். கரெக்டா இருக்க நான் சொல்றது? என்னங்க இருந்துச்சு? படிங்க 19 படிங்க, 5 19 படிங்க. என்ன சொல்றேன் இப்போ? என்னம்மா நம்மெல்லாம் மாம்சத்தின் கீழே வாழ்ந்தோமா? நான் ஆண்டவரே பரிசுத்தமா தான் வாழ நினைச்சேன், ஆனாலும் என்ன பண்ண முடியல, என்னால வாழ முடியல, என்னால வாழ முடியல, என்னால வாழ முடியல, என்னால வாழ முடியல. எத்தனை பேர் பிரயாசப்பட்டு தெரியுமா? ஆண்டவரே நான் உமக்காக வாழறேன், உமக்காக வாழறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறேன். ஆனா ஆலயத்தை விட்டு வீட்டுக்கு போறேன், என்ன பண்ண முடியல? பரிசுத்தம் வாழ்க்கை இல்லை, பரிசுத்தம் வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை என்னும் ஓடத்திலே வந்து பிறந்தே பாவத்திலே வாழ நினைத்தே பரிசுத்தத்தில் வாழ முடியல உலகத்தில். எத்தனை பேர் உணர்ந்திருக்கிற வாழ்க்கை இன்னும் பரிசுத்தத்தில் வாழ நினைக்கிறீங்க? கரெக்டுங்களா? கோயிலுக்கு போய் என்ன பண்ணணும்? பரிசுத்தமா வாழணும். பரிசுத்தம் முடிகிற வரைக்கும் ஜெபம் இருப்பேன், நான் வெளில போய் தப்பே பண்ண மாட்டேன் என்கின்ற ஒரு அர்ப்பணிப்புல உன்னை அர்ப்பணிக்கிறேன். ஆனா என்ன ஆயிடுது? என்ன ஆயிடுது? உலகத்துல போன உடனே பாவத்துக்குள்ள நம்ம போயிடுறோம். அதான் ரொம்ப அழகா அந்த பாட்டை நான் தான் எழுதினேன். எழுதி பாடும் பொழுது வாழ்க்கை என்னும் மூடத்துல வந்து பிறந்த பாவத்துல வாழ நினைத்த பரிசுத்தத்தில் வாழ முடியல உலகத்துல. எவ்வளோ என்ன வந்து தீர்மானம் பண்ணி நான் போறேன். அதனால உலகத்துல என்ன பண்ண முடியல, முடியுதுங்களாங்க? உலகம் நம்ம விட மாட்டேங்குது. உலகம் பாவத்தை கொண்டு போகுது இன்னைக்கு.
நீ பரிசுத்த பிள்ளையாய் வாழ வேண்டும். ஆகவே மாம்சத்தின் கிரியைகளாய் திருமணத்தில் அமர்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை அனைத்தும் திராட்சரசம் வருமா வராதா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருந்த வாழ்க்கை அனைத்தும் அங்கே திராட்சரசம் அவனுக்கு வரும் பொழுது மாம்சம் புரிந்து நான் சொல்றது உங்களுக்கு அது மனுஷன் செய்யறது. ஆனா கடவுளால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகளாக நம்ம இருக்கிறதுனால ரெண்டு கண்ணு தான், ஒரே மூக்கு தான், ரெண்டு கை தான், எல்லாருக்குமே ஒரே படைப்பு தான், ஒரே உருவம் தான். ஆனா மாற்றங்கள் சொந்தமானதுனாலே அந்த சொந்தம் எந்த சொந்தம்? பிதாவின் மனதை கரங்களிலே 2025 ஆண்டுகளுக்கு இயேசு அனுப்பப்பட்டார். அக்காவை டேட் ஆஃப் பர்த், இயர், வருஷம் அவ சொல்லுங்க சீரமா 2025 ஆண்டுகள் இயேசு அனுப்பப்பட்டாரு. நீங்க 1923 அனுப்பப்பட்டீங்க. சொல்லுங்க வயசு ஏறிட்டா 90 வந்து அனுப்பப்பட்டாங்க, 1972 அனுப்பப்பட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ அனுப்பப்பட்டு அந்த சொந்தம் எப்படி வந்து அப்படின்னு சொன்னா அவர் எப்படி இருக்கிறார் அதுக்கு வந்து நீ நடக்குது அவருடைய உருவத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் இங்க குத்தினாலும் ரெண்டு ரத்தம், இங்க குத்தினாலும் சவுப்பு ரத்தம், இங்க குத்தினாலும் அதே சவுப்பு ரத்தம். இந்த ரத்தத்தின் மூலமாய் தான் ஆண்டவரிடத்தில் நாம் சொந்தமாக்கப்படுகின்றோம். ஒரே ரத்தம் தாங்க. ஆனா உனக்கு தெரியுமா, உங்களுக்கு வந்து வெவ்வேறு இருக்கு பாருங்க. அதே மாதிரி ரத்தம் ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆனா குரூப் வேற வேறு தான். இதை பிரிச்சிருப்பாரு, ஆனா ஒரே 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 கலரா இருக்கு எல்லாமே. இதில் தான் சொந்தமாக்கப்படுகின்றோம். இந்த ரத்தத்தினால தான் நாம் மீட்கப்படுகின்றோம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த ரத்தத்தை இயேசுநாதர் சிந்திதான் உன்னையும் ஒரு பிள்ளைகளாக அங்கீகரித்து சிலுவையில் ஏற்றுக்கொள்கின்றார். இந்த வழியிலே தான் நாம் இயேசுவானவருக்கு சொந்தமாகி இந்த உருவத்தின் அடிப்படையில் இந்த உலகத்தில் வந்து ஆண்டவரால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கின்றோம். இந்த உறவை காட்டுகின்ற ஒரு நல்ல குணத்தை தான் என் ஆண்டவராகிய கடவுள் இந்த திராட்சரசம் உங்கள்கிட்ட வரும் பொழுது நல்ல பண்புகள், நல்ல அறிவு, நல்ல ஆசீர்வாதம். என்ன 22ஆம் வசனத்துல 5:22 என்ன சொல்லுது? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம் 2026ல 9 கணித வாழ்க்கையில் இருக்கணும். உங்ககிட்ட வந்த உடனே மாறுதல் சொன்ன பார்த்தீங்கன்னா மாம்சம் எல்லாம் மாறுகின்றது. ஆவியின் கனியின் வாழ்க்கை அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு நல்ல குணத்தை பெற்ற மகனாக மகளாக நாட்கள் கடந்து போயிடும், வருடங்கள் போயிடும். நம்ம வாழ்க்கை மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த மாற்றத்தை கடவுள் ஏற்படுத்ததான் நீங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய அர்ப்பணிப்பிலே வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யும் பொழுது உங்க வாழ்க்கை மாறும். யார் சொன்னா மாறாது, இயேசு சொன்னா மாறிடும். கரெக்டானா? இப்ப வந்து சொல்றாரு அப்பா, நான் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? உங்க வாழ்க்கை மாறிடும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே, என் வார்த்தையிலே சுகம், என் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஆகவே அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யப்படுது வாழ்க்கை மாறுகின்றது. திராட்சை ரசத்தை போல வாழ்க்கை மாற்றப்பட்ட ஒரு நிலைமையை 2025 நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ தெற்கு திருச்சபையில் 6ஆம் சர்வீஸ் படிக்கிறாங்க பாத்தீங்களா? இப்போ வாரம் என்ன பண்றாங்க? பாவம் அறிக்கை சொல்றாங்களா இல்லையா? தன் பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை அப்படிதான் இருக்கு வசனம். ஆனா என்ன பண்ணுகிறாங்க? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை வாரம் அறிக்கை செய்கிறவன் இறங்குகிறவன். அப்படிதான் இருக்கு வாரம். ஏங்க, ஒரு அம்மா பாவம் செஞ்சு போது இயேசுநாதர் கிட்ட அந்த அம்மாவை கல்யாணத்தை அடித்து போறான் 10 பேரும். அந்த அம்மா அப்படியே சரண்டர் ஆகி இயேசுநாதர்கிட்ட அர்ப்பணிக்கும் பொழுது, உங்களில் யார் பாவம் செய்யவில்லையோ அவர்கள் முதல் கல்லை எறியப்பேன்னு சொல்லிட்டு அவங்க விரட்டி அடிச்சுட்டு அந்த மகனை பார்த்து இயேசுநாதர் சொல்றாரு, நீ எல்லாம் தப்பு பண்ணிட்டு இருந்த, பாவம் பண்ணிட்டு இருந்த, நீ என்கிட்ட வந்துட்டு என்ன பண்ணாத அப்படியே சொன்னாரு. அப்படி சொல்ல பார்த்தா மொத்தம் திரும்ப செய்து கொடுக்கணும். பாவம் செய்யாதே, பாவம் செய்யாதே. இயேசுநாதர் பெண்மணிக்கு சொல்லித் தராரு, நீ போ, இனி பாவம் செய்யாத.
இது என்ன அர்த்தம்னா அந்த அம்மா வந்து இயேசுவை சரண்டர் ஆகுது. நீங்க எப்ப நம்ம சரண்டர் ஆகுறீங்க? திருமுழுக்கின் வழியாக இயேசு எப்படி அறிந்து கொள்கிறீர்களோ அப்ப இயேசுநாதருக்கு வாழ்வை என்ன பண்ணுறீங்க? நம்புறீங்களா இல்லையா? ஒரு மனிதன் திருமுழுக்கு கொடுக்கும் பொழுது பாவத்திற்கு செத்து நீதிக்கு உயிர்த்தெழும்ப வேண்டும். ஒரு முறை ஞானஸ்நானம் எடுத்துட்டேன்னா உன் பாவம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? நான் சொன்னேன் சாவடிக்கப்படுகிறது. நமக்கு மட்டும் ஒரு மண்ணுக்கு மண்ணாக சாம்பலுக்கு சாம்பலைய பாவத்தை பண்ணந்தான். பாவத்துக்கு செத்து நீதிக்கு என்ன பண்ணணும்? உயிர்த்தெழும்ப வேண்டும். அப்போ ஒருத்தருக்கு ஒரு ஆள் என்ன பண்றான்னா தேவனுடைய ஆலயத்துக்கு வருவான். ஒரு துணிகள் உள்ள போவான். இன்னொருத்தர் வெளியில உட்கார்ந்து ஆண்டவரே பாவியாக என் மீது ஆண்டவருடைய வார்த்தை என்ன பேசுதுமா அவர்கிட்ட? எப்ப நீ எப்ப பாவின்னு உணர்ந்தியோ நீ மாறிட்ட. இனிமேல் எங்க வந்து கோயில் விடுவான். மறுபடியும் போய் என்ன பண்ணக்கூடாது. அப்போ கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் திருமுழுக்கின் மூலமாக எப்பொழுது இறைவனை அறிந்து கொண்டோமோ இயேசுவானது நம்மை அர்ப்பணித்தோமோ அப்பொழுது நாம் மாற்றப்பட வேண்டும். மறுபடியும் பழைய வாழ்க்கைக்குள்ள அவர் மன்னிக்கிறது நீதி உள்ள நியாயத்துக்கு வரப்படாதவரே இன்னும் மன்னிக்கிறது இப்ப எந்த காலத்துல இருக்கிறோம்? நம்ம எந்த காலத்துல இருக்கிறோம்? எந்த காலத்துல? பரிசுத்த ஆவியானவருடைய காலத்துல இருக்கிறோம். நம்ம இப்போ நம்ம அவர் என்ன சொன்னாரு? நான் வந்து மனித ரூபத்துல வந்திருக்கிறேன். நான் போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன். அந்த தேற்றவாளன் வேலை என்ன தெரியுமா? அவர் வந்து முதலாவது செய்கின்ற வேலை என்ன தெரியுமா? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். எத்தனை பிரச்சனை கண்டித்து ஐயா வந்து இந்த ஜோக் அடிக்கணும் வச்சுக்கோ. அடுத்த வாரம் அவர் போய் வெளில பேசுறது பாரு. மூணு பேசுறேன். கண்டிப்பா பேசுறேன். ஏங்க கண்டிப்பு இருக்கிற இடத்த கத்துறது பெருமை கையாளர்கள் தன் மகனை பகைக்கிறான். ஆகவே தயவு செய்து ஆண்டவருடைய சிக்ஷையில உன்னை அர்ப்பணம் பண்ணு. சிக்ஷையில ஒப்புக்கொடு. நீ வந்து அந்த பாவ தன்மையில ஆலயத்துக்கு உள்ள வந்துட்ட அப்படின்னு சொன்னா இது வந்து பாவிகள் பிரவேசிக்கிற இடமா இது இல்ல பரிசுத்தமாக ஆராதிக்கிற இடமா? நான் போயிட்டு ஐயா முதல்ல ஐயா கையெல்லாம் பிடிச்சி 2025 கை கொடுத்த ஐயா நிறைய பிரச்சனையா 2024 எனக்கு நான் கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறதா இடத்துல யார் வார்த்தை இது விட்டு போனா அவருக்கு போறணும். நான் நல்லது சொல்லி கொடுக்குறேன். நான் சொல்றது புரியுதானே? இந்த வார்த்தை தான் கடவுள். வார்த்தை விட்டு வெளியே போனா நீ இயேசு விட்டு போய் போகணும். இயேசு விட்டு போற போறோம் வச்சுக்கீங்களா? என்ன பேசுறதுன்னா பாவம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு வெளியாக வேண்டும். அதாவது சாரி பாவிகள் பிரவேசிக்கின்ற இடமா இது. பரிசுத்த மக்கள் அதான் சொன்ன ஐயா போய் கை பிடிக்கும் பொழுது நான் முழங்கால் படிக்கும் போது மேல பார்த்தேன். பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை என்ன இடம் கேட்க ஒரு இடமா டீ சாப்பிட்டு வந்து டஸ்ட்பின் பக்கத்தில் வச்சுக்கிற இடமா இது பரிசுத்த இடம். பரிசுத்த இடம் ஏசாயா 6ஆம் அதிகாரத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னா ஏசாயா தன்னுடைய வாழ்க்கையில தேவாலயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றான். அங்கே ஆண்டவருடைய நீதி, ஆண்டவருடைய சிக்ஷை, ஆண்டவருடைய வார்த்தைகள் பிரதிபலிக்கப்படுகின்றது. அப்போ அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே ஏசாயா சொல்லுகிறார், ஐயோ அதமானே. ஏன் தெரியுமா? போய் யார் தெரியுமா? 6ஆம் அதிகாரத்தில் ஏசாயா போனீங்கன்னு சொன்னா ஆலயத்தை யார் பண்றாங்க தெரியுமா? அசுத்த உணர்வுள்ள மனிதர்களோட நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். அதமானே போய் நாம் பேசுகின்ற மக்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். அப்ப போய் யாரும் இருக்கக்கூடாது. யாரும் இருக்கக்கூடாது. போய் பேசவும் இருக்கக்கூடாது. போய் உணர்வுகள் இருக்கக்கூடாது. அசுத்த மக்கள் ஆலயத்தில் அமரக்கூடாது. என்ன இது 4 பத்தியா என் குழந்தைங்க போடுதுங்கோ. எங்க ஐயா வந்து பாட்டு பாடிக்கிறையா உங்க பாட்டுக்கு நான் அடிமை ஆகிட்டேன். அவ்வளவு ரசித்து கேட்டுக்கிறேன். நான் சுத்துதுங்கோ. இது கோயிலா
கையை இருந்து கோப்பா அடிச்சுட்டு போய் கையை ஒரே சந்தோஷம் எனக்கு என் குழந்தைக்கு தடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பார்த்து தம்பி இந்த ஆலயம் பரிசுத்தமான ஒரு இடம் இது. இங்க வந்துட்டா சொந்தங்களுக்கு இடம் கிடையாது, உறவுகளுக்கு இடம் கிடையாது. நீ செருப்பை வந்து வெளியே கைக்கு உள்ள வர பார்த்தியா, அப்பவே உன் சொந்தம் பந்தம் உன்னுடைய சுயநலம் உன்னுடைய ஆணவம் உன்னுடைய அந்தஸ்து எல்லாத்தையும் கைக்கு உள்ள வரணும். இங்க வந்து அசுத்த உதடுள்ள மனிதர்களோடு அமர்ந்து கொண்டிருக்கின்றேன், நான் மதமானேன் என்று சொல்லி ஏசியா சொன்ன பிறகு நடக்கின்ற தன்மை என்ன தெரியுமா? அங்கே ஒரு பெரிய ஒரு நெருப்பு தாளை கொண்டு வந்து ஏசாயா உதடுகள் அங்கே வந்து சுட்டரிக்கப்படுகின்றது. பொய் உதடு பொய்யா வந்தீங்கன்னா பொய் உதடு கோயில வந்தா இப்ப படின போய் ஏசாயா ஆரம்பம் நான் பேசுறேன் உடனே பேசுங்க பார்க்க தப்பதடாய் நான் மாத்த சொல்றதுக்காக நீ ஆலயத்தில் பொய் உதடுகளோட நீ வந்த அப்படின்னு சொன்னா நெருப்பு வச்சு கத்தர் சுட்டு உன்னை பரிசுத்த அலங்காரத்தை பிள்ளைகளாக கத்தர் மாற்றுவார். இது பாவிகள் பிரவேசிக்கின்ற இடம் அல்ல, பாவிகள் பிரவேசிக்கின்ற இடம் அல்ல. நாம் எல்லாம் பரிசுத்தங்களை மாற்றப்பட வேண்டும். எத்தனை பேர் நம்புற பரிசுத்தமானவர்களை ஆராதிக்கின்ற இடம் இது. படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. அவர் உங்ககிட்ட கேட்கறது உன் பணத்தை கேட்கல, உன் நகையை கேட்கல, உன் உடலை கேட்கல, என் உள்ளத்தை கேட்கிறா. உன் பணத்தை கேட்கல, உன் நகையை கேட்கல, உன் உடலை கேட்கல, உன் உள்ளத்தை கேட்கிறா. எல்லோரும் இயேசுவிட்ட உட்காருங்க, உங்க இதயத்தை கோயில் பராமரி போனது விஷயம். மத்திய சுவிசேஷம் 23:23 கூப்பிட்டு சொன்னாங்க. ரொம்ப நீண்ட பிரசங்க அடுத்த கூப்பிட்டு வராங்க. ரொம்ப ஆசையா கூப்பிட்டாரு, ஐயா மோசமா கூப்பிட்டாரு. அது அருந்து போவது பார்த்துட்ட பிரசன்டம் அல்லேலூயா. 23:23 சொல்லப்படுகின்றது, மாயக்காரனாகிய வேதபாரகரே, 2023 நினைக்கிறேன். ஐயோ ஆமா உங்களெல்லாம் ஆசை வரமா சொல்லுங்க. நானு என்னன்னா நான் சொன்னாங்க உங்க ஐயோ அம்மா நல்லா இருக்கணுமா? நான் மாயக்காரனாகிய வேதபாரகரே யாரு? 3 பேர் நான் தான், உங்கள இல்ல நாங்கதான். நீங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் தசமாதம் செலுத்துகின்றீர்கள். ஓகே சரிதான். ஆனா என்ன பண்ணுறேன்னு சொன்னா தேவ இரக்கத்தையும் நீதியும் என்ன பண்றீங்க விட்டு விடுகிறார். ஆணிக்கு மட்டும் பார்ப்பிங் பண்ணிக்கிறான் சொர்க்கா இல்லையம்மா. நச்செய்தி பெறுவதவன ஆசீர்வாதத்தை இத்தொருதான் பெருமை காட்டுகிறேன். தேவ இரக்கம் என்ன, தெய்வீக நீதி என்ன, தேவனுடைய சித்தம் என்ன, இதை அறியாமல் இருக்கின்றார். நீ காணிக்கையின உன்னை தப்பா சொல்ல நான் அதையும் செய்ய வேண்டும், இவைகளுக்கு விட்டு தடுக்க வேண்டும். நீ காணிக்கையும் தப்பு சொல்ல அர்ப்பணிப்பான வை, அதை செய். தேவ நீதி என்ன, தேவ இரக்கம் என்ன என்பதை புரிந்துகொள். ஆகவே இது பரிசுத்தவான்கள் ஆராதிக்கின்ற ஒரு இடம். இது 2025 நான் சொல்லிட்டு போறேன். என்ன யாரா நீங்க எடுத்துக்கோ. இந்த கோயிலில் இனிமேல் வரவங்க எல்லாமே யாரா இருக்கணும்? யாரா இருக்கணும்? இருப்பீங்களா? இருப்பீங்களா? நீங்க இருந்தா அவர் சொல்லிப்படி வாழ்கின்ற பிள்ளைகள். நீங்க வேணாங்க, எனக்கு எவ்வளவு பணங்க வேணும், எத்தனை கோடி வேணும் உனக்கு, நான் கொடுக்குறேன், எனக்கு வா எவ்வளவு பாக்குது என்கிட்ட கணக்கு கேட்க மாட்டேங்க. ஏங்க அண்ணமா ஒரு பாட்டு கிடையாதுங்க. அன்றொன்று ஆகாரத்தை இன்று தாரும் என்ற இயேசுவை நான் வாங்கிட்டு இருக்கிறேன். நான் இன்னைக்கு அவங்க ஊர்ல எத்தனை கோடீஸ்வரர் எத்தனை பணக்காரர் இருந்தாலும் சரி என்னை போல வாழ ஒருத்தம் கிடையாதுங்க. இயேசுக்கு அவர் சொல்லுகிற பிரகாரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு 2023 சொல்றேன், இயேசுவானவர் சொற்படி வாழு. அவர் சொல்லுகிற பிரகாரம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் வெளியும் பரிசுத்தவான். மறந்து போயிடாதே.
விசுவாசத்தினாலே நீ பரிசுத்தவானாக மாற்றப்படுகின்றாய். இல்லையா? எப்ப பத்திர ஜெபம் பண்ணா, ஆண்டவரே நான் பாவிப்பா, நான் குப்பப்பா, நான் தூசுப்பா. முனிசிபாலிட்டிக்கு போ, போட்டு வாங்க. ஆண்டவர் வந்து குப்பையிலிருந்து பாட்டு மட்டும் குப்பையிலிருந்து இந்த பாட்டு என்ன பாட்டு? என்ன பாட்டு? மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் என் பாவம் அகற்றி, அத்தனை தூரம் என் பாவம் அகற்றி. தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, அதை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, அதை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. ஆனா என்ன பண்ணிட்டு காலத்துக்கும் வந்து எப்ப பார்த்தா நீலி கண்ணு நான் தூசுப்பா, நான் எப்பெல்லாம் தெரிஞ்சு பாருங்க. பலாப்பழம் கொடுத்து கொஞ்சம் வச்சு என் ஐயா கிட்ட சொல்லிட்டு போனான். பெரியவர் தான் அடிக்டான். கோயிலுக்குள்ள காலை எடுத்து வச்சுட்டேன்னு சொன்னா, மகளே இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே. பாவத்திற்கு நாம் சொந்தக்காரர்கள் கிடையாது, பரிசுத்தவான்களை மாற்றம் வேண்டும். எப்போ? தட்டு கைய 2025 இவர் பரிசுத்தவா நம்பு. நீ பாவி பாவைன்னா நீ கொஞ்சம் அந்த படிப்பு கொடுக்கலாம் பண்ணி எல்லாம் நம்புறீங்க. நான் சொல்றேன், நான் கர்த்தருக்குள்ள எல்லாரும் 2025 நம்ம எல்லாரும் பரிசுத்தவர்களை மாற்றிக்கிட்டார். எல்லாரும் பரிசுத்தவர்களேங்க. இன்னைக்கு மரணம் வந்துட்டாலும் என் ஆண்டவர் ராஜ்யத்துல அவர் துதிக்கின்ற பிள்ளைகளை இருக்கிறேன்னு சொன்னா உலகத்துல பரிசுத்தவனை வாங்குதான். அதனால தான் ஐயோ நான் அந்தமானே அசுத்த உதவு மனுஷன் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். குரட்டாளருக்கு சுடப்படும் பொழுது அங்கே ஆண்டவர் வார்த்தை பேசப்படுகின்றது. நீ தூய்மையாக்கப்பட்ட, நீ சுத்தமாக்கப்பட்ட, யாரின் காரியமாய் போவான். அப்ப சொல்றோம், பாவத்திலிருந்து விலகின பிறகுதான் நெருப்பு எடுத்து சுட்டு பையனா வந்து அகற்றப்படும் பொழுதுதான் ஆண்டவரே இதோட இருக்கிறேன். இல்ல மரியா மகேட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணி போ திராட்சரசம் கொடு. ரெக்கமெண்டேஷன் இன்னைக்கு வந்து 1000 நாள் தான் திருச்சபை இன்றைக்கு சீராக இல்லை. எத்தனை பேர் கம்யூனிட்டி போறீங்க தெரியல. இது சொல்லுவாட வந்து நிறைய பேர் சொல்றீங்க. ஏங்க எங்க ஐயாவுடைய வயசுல எல்லாம் எத்தனை ஐயர்களை பார்த்துருப்பாங்க, எத்தனை அர்ப்பணிப்பான ஐயர்களை பார்த்துருப்பீங்க. நீங்க இப்போ வராம பாருங்கோ எல்லாம் சம்பளத்துக்குன்னே வந்துடுறாங்க. கடவுளுடைய அர்ப்பணிப்பு என்னன்னு தெரியல. அன்பிற்குரியவர்களே, யாரின் காரியமாய் போவார். பாவங்கள் கழுவப்பட்ட பிறகு ஆண்டவரே இதோ அடியே இருக்கிறேன். 2025 ஆண்டவர் என்ன சாட்சி சொன்னீங்க? சாட்சி சொன்னாரு, கர்த்தருக்காக நான் வாழ போறேன், கர்த்தருக்காக வாழ போறேன். பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், இனி பாவத்துக்கு போகக்கூடாது, கர்த்தர் மீட்க எடுத்துட்டாரு. எல்லாரும் பரிசுத்தமாக 2025 எங்க ஐயாவோட சேர்த்து இனிமேல் துதி செலுத்துகின்ற ஒரு திருச்சபையாக, ஆண்டவரை ஆராதிக்கின்ற ஒரு இடமாக, பரிசுத்த அலங்காரத்தை கர்த்தரை தொழுது கொள்கின்ற இடமாக இருக்கும் பொழுது அவர் சொல்லின்படி வாழ்கின்ற பிள்ளைகள் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். அடுத்த வசனத்துல, அதே வசனத்துல இரண்டாவது, நீங்கள் கேட்டுக் கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். யார் கேட்டது? யோபு 2ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல பார்ப்போம். அப்படின்னு சொன்னா மிக அழகாய் சொல்லப்படுகிற இடத்துல படிச்சமே எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். எப்படி செய்கிறாரு அப்படின்னு சொன்னா, கர்த்தரிடம் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? அந்த அம்மா கேளுங்க, அந்த அம்மா என்ன பேசுறாங்க? கர்த்தரிடம் தான் வாங்கிக்கிறேன் நான். இவ்வளவு ஆடுகள், இவ்வளவு மாடுகள், இவ்வளவு குதிரைகள், இவ்வளவு ஆசீர்வாதங்கள், இத்தனை பிள்ளைகள், இவ்வளவு பெற்றுட்டோம். கர்த்தரிடத்துல நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும், அது உங்களுக்கு செய்யப்படும். இங்கே கேட்கின்ற காரியம் தீமையும் அனுபவிக்க வேண்டும் என்கிற நிகழ்வை இந்த யோபு தன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்தின பொழுது கேட்டுக்கொண்ட காரியத்தை பார்க்கிலும் மிக அழகாக முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை மிக ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாற்றப்பட்டு 9வது அதிகாரத்தில் 10ஆம் வசனத்துல என்னை
முடியாத அற்புதத்தை கடவுள் யோகியோட வாழ்க்கையில் செய்கின்றார். என் அன்புக்குரியவர்களே, உன் கஷ்டம், உன் வேதனை, உன் துன்பம் எல்லாமே முன்னிலைமை 2024. ஆமென் சொல்லாமே. அம்மா நீங்க கவலைப்படாதம்மா, உன் கஷ்டம்லாம் தீர்ந்து வச்சுங்க. உன் மனசுக்கு வேதனை எல்லாம் 2024 மட்டும் போய் வச்சுட்ட. 2025 பின்னிலைமை. யோபு சொல்றாரு, கர்த்தருக்கு நன்மை பெற்றோம், தீமை அனுபவிக்கணும். தீமை அனுபவிக்கின்ற ஆண்டாக இந்த ஆண்டை உங்களுக்கு கொடுத்தாலும் இந்த தீமை அனுபவிக்கின்ற நிலைமையில இரட்டத்தனையான இன்னி முடியாத அதிசயங்கள் வாழ்க்கையை கண்டுகொள்ள போகின்றார். இந்த வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை தெரியுமாங்க, எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? கார் ஆக்சிடென்ட் ஆயிட்டப்போ ஜிஹெச்ல கொண்டு போய் வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், என்ன ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. பயங்கரமான பணம் கட்டப்போ ஜிஹெச்ல கொண்டு போய் படுக்கிறாங்க. போயிட்டு நான் எந்த பிளேஸ் ஊழியர் வரணும்னு ஆசை வருது. ஒரு அம்மா வந்து கேட்கிறாரு, பிரச்சானியாவில் வந்து என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட சுத்து வட்டார வேலை செஞ்சுச்சேன். அத்தனை லேபர் நான் என்கிட்ட சரியான முறையில் போக முடியாம பெட்டிலே கிட்ட 1.5 இயர் படுத்துருந்தான். ஒரு வருஷம் எல்லாம் படுத்துட்டு மறுபடியும் வந்து அதோட கூட அடங்கல. நான் வீல் சேரை வச்சு தூக்கிடுவாங்க, அப்படியே தூக்கிடுவோம். இவரு வந்து காலை தூக்கிடுவாங்க, தூக்கி சர்ச்சில் வைப்பாங்க, உட்காந்து பண்ண பேசுவேன். அப்போ நான் விடலாம். அவ்வளோ மோசமான நிலைமையில இருந்து கொடுத்து வேலையெல்லாம் போயிடுச்சுங்க, எல்லாம் போயிடுச்சு. பயங்கரமான கஷ்டம். என் பையன் ஒரே ஒரு பையன் தான், ஒரே ஒரு மனைவி தான் கற்றுருந்தாங்க. இவங்க 2 பேரை நான் வாழ வச்சு இவங்க 2 பேரை வந்து சமாளிக்கிறது அவ்வளோ கஷ்டம் தான். என்ன கடினமான வாழ்க்கை, ஆனால் மனரமியமான வாழ்க்கை கற்றுக் கொடுத்துருக்கேன். கற்றுக்கு மனரமியமா வாழ வச்சிருக்கே கற்று வேலை இல்லைங்க, எல்லாம் பரவாயில்ல போயிடுச்சு. கர்த்தரையே நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறேன். யோபுவை போல கர்த்தர் நன்மை பெற்ற நாம் தீமையை அனுபவிக்கின்ற ஒரு ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மை, கேட்டுக்கொள்கின்ற மனப்பான்மை நம்ம பெறும்பொழுது ஆண்டவர் நம் வாழ்வில் மிக இரட்டத்தனை ஆசீர்வதிக்கின்றார். எண்ணி முடியாத விஷயத்தை செய்தார். அக்கா நம்புறீங்களா? முன்னிலைமை காட்டிலும் நான் முன்னிலைமை என்று சொல்லுகின்ற காரியம் நான் தெரியுமா அண்ணே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய ஆண்களெல்லாம் அந்த பாவாயில் உட்காந்துக்கிறீங்க. யோகப்பட்டு ஆம்பளை தான் அவரோட வாழ்க்கையை அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஆனால் 2024 நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. தேவை நிறைய இருக்குண்ணே, எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. 2025 எங்க அண்ணன் கத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்து எண்ணி முடியாத அற்புதங்களை அண்ணா வாழ்க்கையை கற்று செய்ய போறாரு. அண்ணா உங்களுக்கு செய்ய போறாரு ஆண்டவர், அக்கா உங்களுக்கு செய்ய போறாரு ஆண்டவர். எண்ணி முடியாத அதிசயத்தை, எண்ணி முடியாத அற்புதத்தை கற்பிக்கின்ற கர்த்தர். அதனால கர்த்தருடைய வார்த்தை கேளு, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. ஆண்டவர் மிகப்பெரிய அற்புத நாயகராய் உங்கள் வாழ்க்கையில் செய்து யோபுவின் பெண்களை சௌந்தரியம் உள்ள வாழ்வை நீங்க வர உலகத்தில் யாரும் வாழ்ந்துஇல்ல. அது போல உங்க பொண்ணு இருக்காங்க, எத்தனை ஒன்னே ஒண்ணு கிடைக்கிறானே, உன் பொண்ண மாதிரி பால வாயில யாரும் வாழ முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உன் பொண்ணு கொடுப்பாங்க ஆண்டவர். யோபு சகிச்சு வாழ்ந்தாரு, கஷ்டப்பட்டாரு. நான் நன்மை தான் பெற்றேன், தீமையில் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஒய்ஃபுக்கு பேசுறாரு. அந்த மாதிரி சொல்லுது, அம்மா ஒரே ஒரு மனைவி. அந்த அம்மா பெட்ல நான் படுத்துக்கும் போது எனக்கு யூரின் போக முடியாது, போக முடியாது. அந்த அம்மா வந்து காக்கா காக்கா போகுது, காக்கா காக்கா வாங்கிட்டு போவாங்க. பெட்ல படுத்து எல்லாமே பெட்ல. என் குழந்தை எனக்காக கஷ்டப்பட்டு அவ்வளவு வேதனைப்பட்டு எல்லாவற்றையும் செய்தாங்க. ராத்திரி தூங்கவே வர மாட்டேன், வழி காலப்படி கையப்படி கத்துவனான், ஒரு சலிப்பும் இல்லை. ஆனா யோபு எப்படிப்பட்ட துன்பத்தை வீட்டுல வாழ்க்கையில் அனுபவித்தாரோ அதை காட்டிலும் அதிகமான வேதனையும் துன்பத்தையும் என்னுடைய படுக்கையில இரவு தூரம் 3 நாள் அழுகுனான். அப்படியே கஷ்டப்படுவேன். ஏன் சாமி முடித்தை செய்து எனக்கு இப்படிப்பட்ட நிலைமையா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தூக்கிப்போ என் மகனை தூங்க விட மாட்டேன், என் மனைவியை தூங்க விட மாட்டேன். ஒரு சில நேரத்தில் பார்ப்பேன், அந்த அம்மா மூஞ்சிலையும் என்னடே ஆக்சிடென்ட் 1 2 ஆக்சிடென்ட் ஓப்படா பண்ணி ஆனாலும் அந்த அம்மா அப்படி நினைச்சா கூட என்னை கைவிடலைங்க. அந்த அம்மாவோட தான் இன்னைக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான வாழ்வேன். அந்த அம்மா முட்டி போட்டு ஜெபம் பண்ணாங்கன்னா நேரம் போதாது, நாட்கள் போதாது, ரத்த கண்ணீர் விடுவாங்க. அப்படி ஜெபிக்கின்ற ஒரு அருமையான ஒரு மனைவியை கர்த்தர் கொடுத்தாரு.
அதனாலதான் ஆக்சிடென்ட் சொல்றேன். ஒரு சின்ன காய் விளைவிக்கிறத பேட் போட்டு மாச்சிக்கிற, கோட்டு போட்டு மாச்சிக்கிற, உற்சாகம். அப்படிப்பட்ட ஒரு மனரம்யமான வாழ்வை கர்த்தர் கொடுத்துட்டார். எனக்கே இந்த நிகழ்வை செய்கின்ற கர்த்தர் இந்த இரவிலே கண்பிடித்துக் கொண்டு கர்த்தரை பார்க்கின்ற என் அண்ணன்மாருங்க, என் அக்காமாருங்க, என் தங்கச்சிமாருங்க, உங்களுக்கு எண்ணிமொழியா நன்றி செய்யல கர்த்தர் செய்ய மாட்டாரு. நான் சொல்றேன், நீங்க 2025 நீங்கள் கேட்டுக் கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இல்லையா? நான் கேட்டுக்கிறேன். கேட்டதையெல்லாம் தருவார் இயேசு ராஜனே, கேளாததும் தருவார் நித்திய தேவனே. அமைக்கு குலுக்கி மாடியில் சார்ந்து வீடும்படி தருவார், அமைக்கு குலுக்கி மாடியில் சார்ந்து வீடும்படி தருவார். நீ நடந்து கொடுக்கும் அவர் வேறுபோ அதன்படி தருவார். கருந்திடாதே காருங்கள் காரியம் செய்வார், நீ கருந்திடாதே காருங்கள் காரியம் செய்வார். கேட்டதையெல்லாம் தருவார் இயேசு ராஜனே, கேளாததும் தருவார் நித்திய தேவனே. சொல்லிட்டு போறேன். என் ஐயாவுடைய ஆசீர்வாதத்தோட, என் ஐயாவுடைய ஜெப வாழ்க்கையோட நான் சொல்றேன். நான் இந்த தேவ மனிதர்கள் முன்பதாக சொல்லுகின்றேன், இவர்களுடைய வார்த்தைக்கு என்ன சொல்லுகின்றார்களோ, வாழ்ந்தோர் என்ன உபதேசிக்கின்றார்களோ அந்த வார்த்தைப்படி வாழுங்க. நீங்கள் கேட்கின்ற காரியங்களை காட்டிலும் மிகுதியான நன்மை நீங்கள் பெற்றுக் கொள்வீங்க. தயவு செய்து மனிதன் முகத்தை பார்க்க வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை அவர் வாயிலுக்கு புறப்பட்டு வரும். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். எண்ணி முடியாத அதிசயங்களை காண்பீர்கள். சேவனத்தில் பண்ற அடுத்த முறை கண்டிப்பா கூப்பிடும் பொழுது உங்களுடைய எல்லா குடும்பங்களும் ஒரு வறுமையை கண்டிருக்காது. எல்லா வறுமை காரியங்களும் இன்றோடு இயேசு அகற்றுகின்றார். செழிப்போடு வாழ்கின்ற ஒரு வாழ்வை என் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் கற்றுத் தருகின்றார். பாலவாய் திருச்சபை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. நீ ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்ப. என்ன கிளாஸ்? +2 ஃபர்ஸ்ட் மார்க் எடுங்க. தேங்க் யூ தம்பி. கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. அம்மா சேலமா ப்ளீஸ். அம்மா ஏசப்பா புள்ளைய மாறிடுங்க. உலகம் வேண்டாம் நமக்கு. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவர் சத்திய நாயகன். அவர் சொல்றார், நானே உண்மையும், நானே வழியும், நானே சத்தியமும், நான் ஜீவனுமாய் இருக்கிறேன். அந்த இயேசு பாருங்க, இயேசுவை தவிர வேற யாரும் கிடையாதுங்க. இயேசுவை தவிர வாழ்க்கையில் யாரும் கிடையாதுங்க. அவர் நம்பிடுங்க. எங்க அம்மா வந்து 7 வயசுல செத்து போயிட்டாங்க. நான் 7 வயசா இருந்தா எங்க அம்மா செத்து போயிடுச்சு. 2வது மனைவி எப்படி இருக்க வாழ்க்கை பாருங்க. நான் அந்த 7 வயசுல சின்ன வயசுல என் இயேசுவை பிடிச்சிக்கிறேன். ஆண்டவரே எனக்கு அதே இல்லப்பா. எங்க அப்பா வேற மனைவி வச்சுக்கிட்டாங்க. எனக்கு வந்து ஆதரிக்க யாரும் இல்லை. இயேசுவை பிடிச்சிக்கிட்டேன். என் இயேசு என்னை இதுவரைக்கும் வாழ வச்சிருக்கிறாரு. ஒரு கண்களுக்கு முன்பதாகவும் சோரம் போற வாழ்க்கை இயேசுவை பிடிச்சிக்கிட்டேன். 2025 அம்மா கணக்கு போய் கேட்கிறேன், நீ பரிசுத்தவானாக இரு, கர்த்தருடைய வார்த்தை கேளு, கர்த்தருக்கு ஏற்ற வாழ்க்கையில வாழு. எண்ணி முடியாமல் அதிசயங்களை கர்த்தர் வாழ்க்கையில் செய்வார். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அப்படியே தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. சொல்லுங்க, மழகான
முடியாது. உன் கிருபை தான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் வார்த்தையின்படி நான் வாழறேன் சாமி. வேலைக்காரரை பார்த்து அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி மரியாதை சொல்லும் பொழுது வேலைக்காரர்கள் உட்பட்டு வாழ்ந்ததுனால அந்த வேலையை செய்ததுனால அற்புத காரியங்களை பெற்றுக் கொண்டார்கள். நாங்கள் இன்றைக்கு உள்ள சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எத்தனை பேருக்கு எல்லாம் கண்கள் மூடுங்க, எல்லாம் கண்கள் மூடி. இயேசுவே, உன் சொற்படி நான் வாழறேன். நீங்க இல்லாம வாழ முடியாதுப்பா, நீங்க இல்லாம வாழ முடியாதுப்பா. உன் வார்த்தைக்கு நான் அர்ப்பணிக்கிறோம்பா. நீ சொல்லுகிறபடி இருக்கிறோம்பா. என் வாழ்க்கையில் அதிசய நாயகா எழுதுங்க, அற்புதத்தை செய்யுங்க. கேளுங்க, கேளுங்க, வாய்க்கு தரங்க. இயேசுவின் நாமத்தினால இயேசுவை என் வாழ்க்கையை மாத்துங்கப்பா. அற்புத நாயகன் என் வாழ்க்கையில் இறங்குங்க என்று சொல்லி 2025 நீ சொல்லுகிற பிரகாரம் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். என் வாழ்க்கையில் ஏங்க முடியாது செய்யுங்க என்று சொல்லி காலையில கிருபையும் மாலையில மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. காலையில கிருபையும் மாலையில மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. தந்தை சொல்லி துதி பாடி மனதார துதியோம். நீங்க இல்லாம வாழ முடியாதுப்பா, வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே, இயேசுவே, இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. சொல்லி துதி பாடி மனதார துதியோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எல்லாம் கண்களை மூடி. அக்கா கண்ணை மூடுங்க, அண்ணன் கண்ணை மூடுங்க. இயேசு மகனை கேளுங்க. இயேசுவே, 2025 நீங்க இல்லைன்னா எங்க வாழ்க்கை கிடையாதுப்பா. நீங்க தான் எனக்கு வாழ்க்கை. நீங்க சொல்றபடி வாழறப்பா. என் குணத்தை மாத்திக்கிறேன், என் வாழ்க்கையை மாத்திக்கிறேன், என் தவறுகளை ஆண்டவரே நான் எல்லாத்தையும் விட்டு விடுறேன். உமக்காக வாழறப்பா என்று சொல்லி அர்ப்பணி இருக்கிறவங்க எல்லாம் அர்ப்பணித்து என்னோட சேர்ந்து இயேசுவே, இயேசுவே, 2025 அவர்தான் உனக்கு துணையாளராக வர போறாரு. துணையாளரே இயேசுவே, எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. நீங்க வாய்க்கு திறந்து நீங்க இல்லாம
சொல்லுவீங்களா? என் கூட சேர்ந்து எல்லாரும் இயேசுவே கூப்பிடுவீங்களா? இயேசுவே எஜமானரே, இயேசுவே என் துணையாளரே, இயேசுவே. அவர்தான் நமக்கு எஜமானன். அவர்தான் வேலைக்காரர்களுக்கு வேலை சொல்லுகிற எஜமானன். நீதான் இயேசு வேலைக்காரர்கள். இயேசுவே என் துணையாளரே. அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோமா? உங்க பிள்ளைகள் எல்லாம் உம்மை பார்க்கிறாங்கப்பா. நீங்க சொல்றதை கேட்பதற்கு தான் அர்ப்பணிச்சாங்கப்பா. நீங்க சொல்றதை ஆண்டவரே கேட்கும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்துக்கிறாங்கப்பா. பாவமாய் திருச்சபையில ஊழியரும் பாவமாய் திருச்சபை இறைமக்களும் உன் வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணிக்கிறாங்க ஆண்டவரே. என் இயேசு எண்ணி முடியாத அதிசயங்களை மக்கள் வாழ்க்கையை செய்கிறார்கள். நமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆனா ஒரு கல்யாணத்துல மிகப்பெரிய அற்புதத்தை செய்த கடவுள், முதலாவது அற்புதத்தை செய்த கடவுள் 2025ஆம் ஆண்டில எங்கள் வாழ்க்கையில் அற்புத நாயகராக இறங்குங்க. எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற கர்த்தராக இறங்குங்க. கேட்ட மக்கள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. என் அன்பான ஊழியரை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, 2025 எங்க அம்மாவுக்கு ஆண்டவரே இருக்கிற எல்லா சுகவீனங்களும் இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்தப்பட்டு தேவ சுகத்தை பெற்ற ஊழியக்காரராக அவர் கரங்களை நீட்டுகின்ற இடத்துல தெய்வீக வல்லமை புறப்பட்டு வருவதாக அநேக தேவ ஊழியர் மூலமாய் சுகத்தை பெற்று வருகின்ற கிருபைகளை இந்த ஆண்டிலே கர்த்தர் கொடுக்க போகிறார். அவர் யார் தலைமையெல்லாம் கை வைக்கிறார்களோ இயேசுவின் வல்லமை புறப்பட்டு வரப்போகுது. அற்புதத்தை காணுகின்ற ஒரு திருச்சபையாய், அற்புதத்தை காணுகின்ற ஒரு திருச்சபையாய், எங்களுடைய அதிசயங்களை காணுகின்ற ஒரு கிரகத்தாய் கர்த்தரை நாம் சேர்க்கிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த வார்த்தை பிரகாரமான சுவாமி அர்ப்பணித்து அனைவரோடு அனுமதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தகப்பன் சொல்வதில் என்னை நான் வெளிப்படுத்திக் கொள்கின்றேன். எங்க அப்பா மாதிரி நீங்க உண்மையாகவே ரொம்ப அநேக ஊழியர்கள் பேரை கேட்கிறாங்க. உள்ளத்தில் ஆழத்தில் அதிகமாக நேசிக்கின்ற அன்பான ஒரு தகப்பன் என்னை அழைத்த அழைப்புக்காக மனதார சிறந்தார்த்தி நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோடு இணைக்கப்பட்ட ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு நன்றி. எங்க அருமையான ஆயா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.